அதனால இன்றைய கூட்டம் உள்ளபடியே சிறப்பான கூட்டமா இருக்கும். என்ன காரணம்னு கேட்டா, பொருள் விளக்கங்களை நெறைய பேர் பேசினாலும் கூட, நம்முடைய வேடராஜன் சார் பேசும்போது ஸ்பெசிஃபிக்கா 1 அல்லது 2 பொருள்கள எடுத்து பேசி, அதை மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன நன்மை, என்ன அதுல செம்மை, அதுல என்ன இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கிறது, அ அந்த இன்கிரிடியன்ட்ஸ் மூலமாக மனித சரீரத்துக்கு என்ன நன்மை பயக்கிறது என்பதை எல்லாம் பேசக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு லீடர். அவர் நம்மோடு இருக்கிறது பெருமைக்குரிய விஷயம். ஆ இந்த கூட்டத்த வந்து ரெக்கார்டிங் பண்ணுவதற்காக ஜெகதீஷ் சாரும், அதோடு கூட அவர் வந்து நலம் இல்லாமல் இருந்து இப்போ நலம் பெற்று திரும்பியிருக்கிறார். மனப்பூர்வமாய் வாழ்த்தி, இந்த கூட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்தணும். அதே சமயத்துல கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் சிறப்பாக உங்க டீம்ல உள்ளவங்கள கொண்டு வந்து சேர்க்கணும். தகவல்கள் நெறைய பேருக்கு போகும்போது ரிசல்ட் நெறைய வரும் என்பதை மனதில் எடுத்துக்கொண்டு, உங்களுடைய பலத்த கரவோசையோட நான் வந்து நம்முடைய வேடராஜன் சாரை வெல்கம் பண்றேன். வெல்கம் வேடராஜன் சார். ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். நன்றி நன்றி சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். கிளியரா இருக்கு. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓகே. ஸோ எல்லாருக்கும் கூட்டத்துக்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஸோ நம்மளுடைய வரவேற்புரை வழங்கிய நம்மளுடைய எமரல்ட், தமிழ்நாட்டின் எமரல்ட் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆர்சிஎம்ல இதுல புதுசா வந்தவங்க, ஏற்கனவே ரொம்ப நாளா பயணம் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே இருப்பீங்க. ஆர்சிஎம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான பொருள் வெளியே கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கு. கிடைக்குது, கிடைக்காமையும் இருக்கு. ஒரு கேரண்டி இல்லாத ஒரு சூழ்நிலை. எந்த கம்பெனியும் வந்து நம்மளுக்கு கேரண்டி கொடுக்கறது இல்லை. இந்த பொருளை உபயோகப்படுத்தினா உங்களுக்கு வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது. அந்த மாதிரிலாம் எந்த கம்பெனியும் நம்மளுக்கு கேரண்டி கொடுக்காம தான் இன்னைக்கு வெளியே வந்து மார்க்கெட்டில் பொருள் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதை சரியா பண்ற கம்பெனிகளும் நிறுவனங்களும் இருக்கு. அதை தவறான முறையில் பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கலப்படங்கள், நம்ம உடலுக்கும் மண்ணுக்கும் ஒத்து வராத விஷயங்களை வந்து அதில் சேர்த்து, ஸோ நம்ம மனித இனத்தை மட்டும் கெடுக்கிறது இல்லாமல் நம்மளுடைய வளங்களையும் கெடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ஆர்சிஎம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி வந்து ஆர்சிஎம் பொருளை நம்ம குடும்பத்தில் யூஸ் பண்ணால் குடும்பம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு கேரண்டியாக கொடுக்குறாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம், பல விஷயங்கள் இருக்கு அதில். இன்னைக்கு நாங்கள் 7 வருஷமா இந்த ஒரு ஆர்சிஎம்ல பயணம் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பேர் வந்து வேடராஜன். நான் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கேன். கடந்த 7 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த பொருளை தொடர்ச்சியாக உபயோகப்படுத்துறதுனால, சரி இந்த வார்த்தை எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். தொடர்ச்சியாக உபயோகப்படுத்துறதுனால எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆரோக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது வந்து ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன அதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து போக வேண்டாத ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மருத்துவமே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பணத்தை சுரண்டும் ஒரு துறையா வந்து இன்னைக்கு மருத்துவத்துறை வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தப்பு சொல்லலை. அதையும் வந்து எப்படி இந்த நம்மளுடைய வியாபாரத்துல வந்து வெளியே நல்ல வியாபாரிகளும் இருக்காங்க, ஒரு தரமற்ற பொருளை கொடுக்கக்கூடிய வியாபாரிகளும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் மருத்துவத்துறையிலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தரமான தேவையான மருத்துவம் கொடுக்குற மருத்துவர்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் நம்மளை வந்து வச்சு அவங்க வந்து அது தேவை இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்க்காம நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் மருத்துவத்தை திணிக்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ இந்த சூழ்நிலை நம்ம போக வேண்டாம், நம்ம அதுலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு ஆர்சிஎம்ல வந்து பல பேருக்கு இந்த நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நாங்கள் வந்து எங்கள் டீமில் வர்ற அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முதல்ல இது வியாபாரமாக பார்க்காதுங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம உணர்ந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000 கொரோனா வந்த டைம்ல நம்ம அதை வந்து அந்த ஆரோக்கியம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு அன்னைக்கு நம்ம அதில் உணர்ந்தோம் எல்லாருமே.
எல்லா துறையும் மூடின நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 துறை தான் அன்னைக்கு வேலை செஞ்சுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள், காய்கறி பொருட்கள், அதுக்கப்புறம் மருத்துவம். வேற எல்லா துறையும் எல்லா உலகமே வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில், அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரைக் நடந்தா ஒரு ஊர்ல ஒரு நாளைக்கு தான் அந்த ஸ்ட்ரைக் இருக்கும். ஆனா மாச கணக்குல உலகமே வந்து ஒரு நின்னு போன ஒரு விஷயம் தான் வந்து அன்னைக்கு நம்மளை எல்லாரையும் வாட்டி வதச்சுது. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் ஆரோக்கியமா இருந்தவங்க, உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அதுல பாதிக்கப்படாம, பாதிக்கப்பட்டாலும் உயிர் சேதம் இல்லாம வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாம அந்த நேரத்துல நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்டு, நம்ம கூட இருந்தவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ இதை வந்து மீண்டும் இதே மாதிரி வருமா வராதா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. எப்போ வேணாலும் வரலாம், வராமையே இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் என்னுடைய மூத்த எங்க ஃபேமிலியில இருக்கவங்க மூத்தவங்க கிட்ட கேட்டேன் நான். எங்க மாமா இல்லைன்னா தாத்தா அந்த மாதிரி அவங்க கிட்ட கேட்கும்போது, அவங்க பிறந்து வந்து இது மாதிரி ஒரு நோய் தாக்கம் வந்து அவங்க பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அப்ப இந்த தலைமுறை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து இதை வந்து நம்ம இனிமேல் நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வராம தடுக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இனிமேல் கையாளணும் அப்படின்றதுக்கு நம்ம அதை நோக்கி தான் போகணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிஎம் நிறுவனம். ஆர்சிஎம் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேரண்டியா இதுல இருக்கக்கூடிய அத்தனை மளிகை பொருட்களும் சரி, இதுல இருக்கக்கூடிய அத்தனை சப்ளிமெண்ட்டும் சரி, இதுல இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய இயற்கை உரங்கள், அடுத்து மண்ணை வந்து வளமாக்கக்கூடிய உரங்களா இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் ஆகட்டும், எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் சரி, அதுல வந்து அவங்க வந்து எதை முன்னிறுத்துறாங்க அப்படின்னா, அதுல வந்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் அந்த பொருள் இருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்தி தான் நம்மளுக்கு வந்து அதை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா நம்ம எல்லாம் ஒரு செஞ்ச ஒரு புண்ணியம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான பொருள் கடந்த 25 வருஷமா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேத்து இல்லை, சரிங்களா? இனிமேலும் தொடர்ந்து கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வந்து டிசிஜி ஐயா கையில இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் கையில வந்து கையில் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சன் அண்ட் டாட்டர் 2 பேரும் இந்த வியாபாரத்தை இன்னைக்கு கையில் எடுத்து அவங்க ஒரு உறுதிமொழி என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடந்த 24 வருஷமா நடந்த வியாபாரம் அந்த டேர்ன் ஓவர் அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அஹ், மாற்றங்களை கொண்டு வர போறாங்க அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்த்து இருக்கலாம். நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல நிச்சயமா அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய அதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம் அதுல. சாரி. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வியாபாரம் வந்து நம்ம நாட்டை தாண்டி அடுத்த வேற நாடுகள், அந்நிய நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த வியாபாரம் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஆர்சிஎம் வியாபாரத்துல இது எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. எந்த ஒரு வியாபாரமும் நம்ம எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்க மட்டும் தான் நம்ம வியாபாரம் பண்ண முடியும். பட் இந்த சாரி ஆர்சிஎம் அப்படின்ற இந்த டைரக்ட் செல்லிங் வியாபாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க இருந்த இடத்துல இருந்தே இன்னைக்கு இந்தியா முழுக்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உதாரணமா நம்மளுடைய லீடர்ஸ் இருக்காங்க. நாங்களே கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். சாரி, ஒரு நிமிஷம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்களோட வியாபாரம் எங்க நெட்வொர்க்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில பொருட்கள் வாங்கி உபயோகப்படுத்துற நம்ம ஏபிஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து சென்னையை தாண்டி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாதிரி அடுத்த மாவட்டங்களுக்கு சென்று இந்த வியாபாரம் வந்து இன்னைக்கு நம்ம விரிவடைந்து அங்க இருக்கிற மக்களும் வந்து நம்ம நெட்வொர்க்ல பொருள் வாங்கி உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி மாவட்டங்கள் விட்டு மாநிலங்களுக்கு கர்நாடகா, ஆந்திரா, ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா எங்க நெட்வொர்க்ல எங்க டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒண்டர் வேர்ல்டு குயிக்கே இருக்காங்க ஆந்திரால. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிருக்கு. அது மட்டும் இல்லை, அசாம், திரிபுரா இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நெட்வொர்க் வந்து விரிவடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வேற எந்த ஒரு துறையிலையும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நம்ம எந்த ஒரு வியாபாரத்திலையும் இதை வந்து நீங்க வந்து இந்த அளவுக்கு நம்ம
அந்த ஊர்களுக்கே போகாம இங்க விரிவுபடுத்த முடியும் அப்படின்னா அது வந்து இந்த டைரக்ட் செல்லிங்ல மட்டும்தான் முடியும். அதுலயும் நம்மளுடைய ஆர்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிறுவனம். ஸோ அந்த நிறுவனத்துல தான் நம்ம வந்து எல்லாருமே எனக்கு இணைஞ்சு அந்த ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இதுல வந்து நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா இதுல வியாபாரத்துல பணம் சம்பாதிக்கணும், இந்த ஒரு துறையில வந்து நான் வந்து பெரிய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு 4 விஷயங்கள் வந்து நம்ம வந்து நிச்சயமா எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி அந்த துறை சார்ந்த அறிவு அது வந்து நம்ம வந்து கண்டிப்பா எல்லாரும் அந்த அறிவை எடுத்தாதான் வந்து அந்த துறையில இருந்து நீங்க பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும். அது ஒரு மருத்துவ துறையா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆட்டோமொபைல் துறையா இருக்கட்டும், இல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் துறையா இருக்கட்டும், அந்த துறையில எல்லா நுணுக்கங்களும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஜஸ்ட் ஏதோ கடமைக்காக அதை செய்றோம், இல்ல இவர் சொன்னாரு அப்படின்றதுக்காக செய்றோம் அப்படின்னா நிச்சயமா வந்து அதுல வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி. சரிங்களா? அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப வந்து நீங்க வந்து ஒரு காலேஜ் போய் படிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ரொம்ப தேவையில்லை இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 4 பீஸ் அப்படின்னுவாங்க. 4 விதமான பீல ஆரம்பிக்கிற ஒரு விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கம்பெனியோட ப்ரொஃபைல். எப்படிப்பட்ட கம்பெனில, எப்படிப்பட்ட நிறுவனத்துல நம்ம வந்து இந்த வியாபாரத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியணும். எவ்வளவு ஸ்ட்ராங்கான கம்பெனி, எத்தனை வருஷமா அந்த கம்பெனி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த துறையில வந்து ஏற்கனவே கோபகுமார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோபகுமார்ஜி வந்து ஒரு போன மாசம்னு நினைக்கிறேன் அவர் வந்து ரொம்ப அருமையா ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த இதுல வந்து சரியான நிறுவனத்தை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அந்த சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுக்காத மக்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்துல வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க. இதுல வந்து அவங்க வந்து சக்சஸ் பண்ண முடியல அப்படின்றத வந்து ரொம்ப அருமையா ஒரு விஷயம் சொன்னாரு. ஸோ அப்ப நம்ம வந்து இது என்ன மாதிரி, ஏன்னா இன்னைக்கு நம்ம போய் இந்த வியாபாரத்தை பத்தி பேசும்போது நம்மளுடைய கம்பெனியோட ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும். அதுல வந்து கம்பெனி வந்து எந்த அளவுக்கு லீகலா பண்ணிட்டு இருக்காங்க, எத்திக்கலா பண்றாங்க, அரசாங்கத்துக்கு என்னென்னலாம் கட்டுப்பாடுகள் இருக்கோ அதுக்கு அந்த கட்டுப்பாடுகள் உட்பட்டு நம்ம வியாபாரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு, என்னென்ன மாதிரி கவர்மெண்டோடைய லீகல் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி, எத்தனை ஏக்கர்ல அந்த கம்பெனி அவங்க நிலப்பரப்புல வந்து நம்மளுடைய ஃபேக்டரியை செட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஊர்ல அந்த ஃபேக்டரி இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரொஃபைல் நம்ம கம்பெனி கையில இருக்கு. ஸோ அந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1977ல ஃபேஷன் ஷூட்டிங் பிரைவேட் லிமிடெட்னு ஸ்டார்ட் பண்ணி 2000 ஆர்சிஎம்ன்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த ஆர்சிஎம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக பல ஏக்கர் 2000 ஏக்கர் வரைக்கும் நிலங்களை கையகப்படுத்தி அதுல இன்னைக்கு வந்து சொந்தமா அவங்க வந்து தயார் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நம்ம ரெக்கார்டோட இருக்கு. ஸோ அதை சொல்லணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முதல் பி வந்து ப்ரொஃபைல், கம்பெனியோட ப்ரொஃபைல். ரெண்டாவது பி வந்து ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்கு. பட் அந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிலாம் இருக்கிற பொருள் வந்து அன்றாடம் நம்ம உபயோகப்படுத்துற பொருளா, தினசரி தினசரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கும் அதுலயும் வந்து ஒரு சரியான நிறுவனத்துல தான் இருக்கோம். அன்றாடம் எழுந்து பல் தேய்க்கிற பேஸ்ட்ல இருந்து, ஷாம்புல இருந்து, சோப்புல இருந்து, அப்புறம் வீட்டுக்கு உபயோகப்படுத்துற மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பெருங்காயம், ஊறுகாய், ஆட்டா மாவு, டீ தூள் அப்படின்ற ஒரு கேட்டகரி தாண்டி அதுக்கப்புறம் நம்ம வீட்டை பெயிண்ட் அடிக்கிறதுக்கான விஷயங்கள், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சருக்குள்ள விஷயங்கள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொருளை வந்து ஏற்கனவே நம்ம வந்து வேற எங்கேயோ வாங்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் பிராண்டை சேஞ்ச் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஆர்சிஎம்ல நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. இது ஒரு விஷயம் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல், ரெண்டாவது வந்து ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் வந்து ரொம்ப அது அது மட்டும் இல்லாம தரமான பொருளா மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு நியாயமான விலையில அது கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரீசனபிள் பிரைஸ். அதாவது டைரக்ட் செல்லிங்ல பொதுவாகவே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 100 ரூபா பொருளை வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபா 250 ரூபாய்க்கு எம்ஆர்பி போட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்டை கம்பெனி கொஞ்சம் எடுத்துட்டு மிச்ச ப்ராஃபிட் தான் அந்த ஏபிசா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவாங்க. பட் நம்ம நிறுவனம் பாருங்க, சந்தையில ஏற்கனவே வேற டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் இல்லாம ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல கிடைக்கக்கூடிய விலையை விட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருட்கள் வந்து ரொம்ப நியாயமான விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமா 2 3 பொருள் சொல்லலாம். நம்மளுடைய டீ டீ வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து நிறைய டீ இருக்கு, 3 ரோசஸ் டீ இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனுடைய 1/4 கிலோ விலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 220 ரூபா. நீங்க மார்க்கெட்ல செக் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுடைய கூகுள்ல போய் கூட செக் பண்ணலாம். நீங்க 220 ரூபா இன்னைக்கு. ஆனா நம்மளுடைய டீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரமான டீ. அந்த டீயை சுவைச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வாங்கக்கூடிய ஒரு வகையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குவாலிட்டி டீ வந்து பாத்தீங்கன்னா 138 ரூபா தான்.
ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சால்ட் வந்து டாடா சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28 ரூபா, நம்மளது 22 ரூபா. ஸோ இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமான விலையில கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து டைரக்ட் செல்லிங்ல நம்ம நிறுவனம் மட்டும்தான். நம்ம பாரதத்திலேயே இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் பார்த்துட்டோம், ப்ராடக்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளான். பிளான் என்ன அப்படின்னா, இந்த வியாபாரத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதான் மானிட்டரி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பணமா வரக்கூடிய ஒரு வரவு என்ன அப்படின்றது தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப அற்புதமான பிளானு. இன்னைக்கு நாங்கள் வந்து வேற ஒரு டைரக்ட் செல்லிங் துறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த துறையில் இருக்க அந்த பிளான் தான் வந்து வேர்ல்டுல பெஸ்ட் பிளான் நினைச்சோம். நிச்சயமா அந்த பெஸ்ட் பிளானை விட ஒரு படி மேலே போய் இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பிளானை கொடுத்துருக்காங்க. அதுல கடந்த மே மாசம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி இலவசமா 6 மாதத்துக்கு ஒரு தடவை ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ல மாத்தி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மார்க்கெட்டிங் பிளான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறுவனம், ஒரு டைரக்ட் செல்லிங், ஒரு நேரடி விற்பனை துறையில வந்து என்னென்னலாம் மக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப 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 யோசிச்சு அதை வந்து ரொம்ப அற்புதமா நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்க ஒரே நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிஎம் வேர்ல்டு. இன்னைக்கு வந்து பேரை கூட மாத்திருக்காங்க. ஆர்சிஎம் அப்படின்றத வந்து ஆர்சிஎம் வேர்ல்டுன்னு மாத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு துறையில தான் நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சரியான நிறுவனத்துல நம்ம இருக்கோம். ஸோ இப்போ அந்த கம்பெனில இருக்க ப்ராடக்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இதுல வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, வெளி சந்தையில இருக்கிற மற்ற பொருளுக்கும் நம்ம பொருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப ஆணித்தரமா நம்ம முதல்ல உபயோகப்படுத்துவோம். ஏன்னா இதுல வந்து கம்பெனியோடைய அந்த 6 பேசிக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்ஃப் யூஸ் பண்ணாம ப்ராடக்ட்டை வந்து யாருக்கும் சிபாரிசு பண்ணாதுங்க அப்படின்றாங்க. நீங்க சொந்தமா உபயோகப்படுத்தினது போக அதுக்கப்புறம் தான் அதனுடைய அனுபவத்தை நீங்க சொல்லணும். அப்பதான் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு அனுபவமா இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த வகையில வந்து நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்ப்போம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத வந்து நம்ம இது வரைக்கும் எத்தனை பேர் உபயோகப்படுத்திருக்கீங்கன்னு தெரியல. இன்னைக்கு வந்து கீசோல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு 2 ப்ராடக்ட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சீரம். சீரம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். சீரம் அப்படின்றது என்னன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து டே சீரம் அண்ட் நைட் சீரம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம். இந்த 2 சீரம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு எத்தனை பேர் உபயோகப்படுத்துனீங்க என்னன்றது தெரியல. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் உபயோகப்படுத்துவோம். ஸோ உபயோகப்படுத்தினாதான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இதை வந்து ரொம்ப ஆஹ், ஒரு சந்தேகம் இல்லாம நம்ம மற்றவங்களுக்கு இதை சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ சீரம் கீசோல்ல வந்து இது ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இது. ஸோ கீசோல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதாவது முருங்கை க்ரீம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி க்ரீம்னு இருக்கு. இதெல்லாம் இருக்கு. பட் அதுக்கும் நம்ம சீரம்க்கும் என்ன வித்தியாசம் அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில். ஸோ சீரம்ன்றது என்ன, மற்ற க்ரீம்னா என்ன அப்படின்றது தெரியணும். சரி, மற்ற முருங்கை க்ரீம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்கின் மேலே இருக்கக்கூடிய மேலோட்டமாக தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேலையை செய்யும். அது மட்டும் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் மட்டும்தான் அதனுடைய வேலை இருக்கும், அதோட க்ரீமோடைய தன்மையெல்லாம். பட் சீரம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஸ்கின்னை ஊடுருவி உள்ள போய் ரிப்பேர் ஒர்க் பண்ணும் அது. ஸோ அதுதான் வந்து நம்ம மற்ற க்ரீமுக்கும் அந்த சீரமுக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்கின்னுக்குள்ள என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி பண்றதுக்கு. ஸோ உள்ளுக்குள்ள இருந்து ஒரு க்ளோன்னு சொல்லுவாங்க. க்ளோனா என்னன்னா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஒரு ஒளியை கொண்டு வரதுக்கான விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீரம் பண்ணும். ஸோ வெளியே இருந்து மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து நாளடைவில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற செல்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிங்கிள்ஸ்னா என்னன்னா அந்த சுருக்கங்கள் சுருக்கங்கள் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து மட்டும் க்ரீம் அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதே நேரம் அந்த சீரம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த சீரம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஸ்கின்னை வந்து உள்ளுக்குள்ளேருந்து ரிப்பேர் ஆகி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ளோவா வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த சீரம்ல நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு ஸ்கிரீன் ஷேரிங்ல நம்ம அதை பார்ப்போம். நம்ம ஒரே ஒரு நிமிஷம்.
சரி, ஓகே. இது வந்து இந்த சீரம் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அது நம்ம முதல்ல தெளிவாயிடணும் முதல்ல அதில். ஓகேங்களா? யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது யாருக்காவது தெரியுமா? ஹலோ, ஜஸ்ட் நீங்க கூட அப்படியே ஒரு உங்களுடைய சேட்ல கூட நீங்க போடலாம் அதை. கீசோல் ஃபேஸ் சீரம். ஸோ இந்த சீரம் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஹலோ, சரிங்களா? ஸ்கின் இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது லேடிஸ்க்கு மட்டும்தான் இல்லை, இது ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்டாக இன்னைக்கு வந்து நம்ம நிறுவனம் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தினசரி. சரிங்களா? சரி, இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 மந்த்தில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இப்பயே பார்க்குறவங்களுக்கு தெரியும், பட் அடுத்து தொடர்ச்சியாக கொஞ்சம் ரொம்ப கேப் விட்டு பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக அதனுடைய ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ நம்ம ஸ்கின்னுக்குலாம் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் ஸ்கின் ஃபேஸஸ் நியூமரஸ் சேலஞ்சஸ் த்ரூ அவுட் த டே. நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எது வகையில் டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொல்யூஷன், வெளியே இருந்து நம்ம சப்போஸ் வெளியே பயணம் பண்ணுறோம், ஒரு ஆஃபீஸ் போகிறோம், இல்லை ஜாபுக்கு போகிறோம், இல்லை பிஸ்னஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய புகை, தூசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து பட்டுக்கிட்டே இருக்கும். அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெளியே போயிட்டு வந்து வீட்டில் வந்தோன்னா ஒரு ஒயிட் கர்ச்சீஃப்ல நீங்க ஸ்கின்னை கொஞ்சம் அப்படியே அழுத்தி தொடச்சி பாருங்க, அப்படியே ஒரு கருப்பா ஒரு துவடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து அந்த கர்ச்சீஃப்லேயே ஒட்டிக்கிட்டு வரும் அது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போர்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கின் வந்து ஒரு துவாரங்கள் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாத துவாரங்கள் ஸ்கின்ல இருக்கும் அது. ஸோ அந்த கண்ணுக்கு தெரியாத துவாரங்கள்ல அந்த துவாரத்தை விட சின்னதா இருக்கக்கூடிய துகள்கள், அந்த காத்துல இருந்து வரக்கூடிய துகள்கள் வந்து என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் ஆகி நம்ம ஸ்கின்னை உள்ள போய் டேமேஜ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து தினசரி நடக்கக்கூடிய அந்த டேமேஜ். இதை தாண்டி வேற என்னென்ன பிரச்சனைகள் நம்ம ஸ்கின்னுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, யூவி ரேஸ். யூவி ரேஸ்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய கதிர்கள். ஸோ இந்த கதிர்கள் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையில டேமேஜ் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம், இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம வந்து ஒரு டென்ஷனு, ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி ஆனோம், ஒரு படிக்கும் போதோ சரி, இல்லை ஒரு வேலையில் இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், இல்லை ஃபேமிலியில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணங்களாக இருக்கு. அது போக இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து வயதாகும் போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து நம்மளுடைய வந்து வயதான தோற்றத்துக்கு மாத்துறதுக்கு நம்மளுக்கு வந்து இருக்கு. ஆனால் இதில் வந்து நம்ம சில விஷயங்கள் பார்க்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் தான் இருக்கும், பட் அவங்கள பார்த்தீங்கன்னா 60 வயசு மாதிரி தோற்றம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கின் வந்து சரியான முறையில் பராமரிக்காதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள். இன்னும் 60 வயசு ஆனால் கூட பார்த்தீங்கன்னா 40 வயசு மாதிரி தோற்றம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எடுக்கக்கூடிய உணவு, அவங்களுடைய வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்கின்னை வந்து பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து வித்தியாசம். அந்த ஒரு பராமரிப்பு தான் வந்து நம்ம கீசல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆடை பாதிக்கு போக ஆள் பாதி அப்படின்னா, நம்ம ஃபேஸை பார்த்த உடனே ஒரு க்ளோ வரணும். நம்ம ஃபேஸை பார்த்த உடனே அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகம் ஆகணும். அப்போ நம்ம ஃபேஸ் டல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து அதான் ஆர்சிஎம்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிரைட்டான ஒரு ஃபேஸோட இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அது நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். நம்ம என்ன அப்படின்னா, சரி நம்ம ஆர்சிஎம்ல நிறைய பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை உபயோகப்படுத்தி நம்ம சொன்னாதான் தெரியும். அந்த மற்ற பொருட்கள்லாம் ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய டீ தூள், ஆட்டா மாவு, ஆயில், இல்லை நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட், இதெல்லாம் வந்து நம்ம கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் அது நம்மளுக்கு என்ன பலன் கொடுத்தது அப்படின்றத வந்து நம்ம வந்து சொன்னாதான் தெரியும். ஆனா இந்த கீசோல் ப்ராடக்ட் மட்டும், ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ற ப்ராடக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணிட்டு அதனுடைய
யூசேஜை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு நம்ம போய் நின்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, என்ன ஒரு போன வாரத்துக்கு இந்த வாரமா உங்க ஃபேஸ் இவ்வளோ பிரைட்டா இருக்கு, நீங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்றது கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். அதுக்கு தான் சொல்றேன், இந்த கீஸ்கோலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம வாயை திறந்து ப்ராடக்ட் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோடைய அப்ளை பண்ணிட்டு நம்ம போய் நின்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிசல்ட் வந்து எதிரில் இருக்கிறவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குற ப்ராடக்ட் தான் வந்து நம்ம, அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணால் நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையே இவ்வளவு நாள் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் எப்பயுமே டல்லா இருக்கும், ஒரு பொலிவா இருக்க மாட்டாரு. ஆனா இவர் வந்து திடீர்னு இப்படி ஒரு 10 டேஸ்ல ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னா, அப்ப இவர் ஏதோ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்கற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்கணும். ஸோ சொல்லாம ஒரு வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா இந்த கீசோல் ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும். அதுல நம்மளுக்கு பெரிய மோட்டிவேஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொன்குணா சார். எப்ப பாருங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ளோ அப் லிப் பாம் இதெல்லாம் போட்டு வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமா கலக்குவார் அவர். அவரோட ஃபேஸ் பாருங்க எப்பயுமே பிரைட்டாவே இருக்கும். ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் சப்போஸ் ஒரு மீட்டிங் போறாரு, அது வந்து ஒரு 1 hour டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த மீட்டிங் போய் இறங்கினோன்னா அங்க போய் அந்த க்ளோப்பை வச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மீட்டிங்ல உட்காருவார். அப்ப என்னன்னா இன்ஸ்டன்டா அந்த வரும் வழியில நடந்தக்கூடிய அந்த பொல்யூஷனால வரக்கூடிய அந்த பாதிப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கான விஷயங்கள் வந்து அந்த க்ளோ அப்ல வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த பொருளுடைய பேசாம விற்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னா நம்மளுடைய கீசோல்ல கிடைக்கும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து நம்மளுக்கு இப்போ கையில இருக்கு. ஸோ நம்ம ஸ்கின் பாதிப்பு நாள் முழுக்க நடந்துகிட்டே தான் இருக்கும். அது இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்காது அப்படின்லாம் கிடையாது. தினசரி 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 நம்ம ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமும் பொலி விழுந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் கேர் வழியா அதை சரி பண்ணணும். அது மட்டும் இல்லை, சரியான பேலன்ஸ்டு ஃபுட்டு சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஒரு ஸ்லைட்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது போக தீஸ் ஃபேக்டர்ஸ் கேன் லீட் டு ஏ வெரைட்டி ஆஃப் ஸ்கின் இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி முதல்ல பார்த்த மாதிரி இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ஒரு வெயில்ல சுத்துறது இல்லை இந்த மாதிரி பாதிப்புக்கு உட்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்றது வந்து பாருங்க. நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா டல் ஆயிடும். ஸ்கின் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் இருக்காது, ஒரு க்ளோ இருக்காது, ஸ்கின் வந்து டல் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோன்னா ஸ்கின் வந்து ஒரு இடத்துல முகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கலர் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஸ்கின்னே வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு பொலிவிழந்த ஒரு நிலையா நம்மளுக்கு இருக்கும் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும். தொடர்ச்சியா வந்து சரியான ஸ்கின் கேர் எடுக்கல அப்படின்னா ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கிள்ஸ் சுருக்கங்கள். ஸோ சுருக்கம் வந்தாலே என்ன ஆகும்னா வயதான தோற்றமா நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கின் கேர்ல நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அதை சரியான முறையில் பராமரிக்கலைன்னா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம கீசோல்ல வந்து பார்த்தீங்கன்னா சீரம் அப்படின்ற வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீசோல்ல வந்து நிறைய பிபி கிரீம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர் இந்த மாதிரி தான் வந்தது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக நம்மள அழகா காட்டுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். பட் இந்த சீரம் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஊடுருவி அந்த ஸ்கின்னை வந்து பெர்மனண்டாவே உங்களுக்கு வந்து ஒரு பொலிவு கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் அந்த டெய்லி கேர் ஃபேஸ் சீரம் வந்து நம்மளுக்கு பண்ணுது. என்னென்ன பண்ணுது அப்படின்றத இதை பாருங்க. கிவ்ஸ் யுவர் ஸ்கின் க்ளோ அண்ட் ரேடியன்ஸ். க்ளோனா ஒரு பொலிவு, ரேடியன்ஸ்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி, ஸ்கின்ல இருந்து ஒரு ஒளி வர்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நம்ம ஸ்கின்னை வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் அதில் நடக்கும். இது பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி பெனிட்ரேட் டீப் இன்டு த லேயர் ஆஃப் யுவர் ஸ்கின். இது என்ன பண்ணுன்னா ஆழமா நம்மளுடைய ஸ்கின்ல ஊடுருவி அங்க போய் அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி பண்றதுக்கான விஷயங்களை இது பண்ணோம். அப்புறம் ப்ரொவைட் ஹைட்ரேஷன் அண்ட் ஸ்கின் பிரைட்னிங் பெனிஃபிட். ஹைட்ரேஷன்ன்றது என்னன்னா எப்பயுமே உடல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பகுதியும் வந்து நீர் சத்துக்கள் போதுமான அளவு இருந்துகிட்டே இருக்கணும். அது உள் உறுப்புகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஸ்கின்னா இருந்தாலும் சரி, அதான் ஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த ஹைட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல வந்து எப்பயுமே இருக்கணும். அது ஒன்ஸ் அந்த நீர் சத்து குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய வயல்ல பாத்தீங்கன்னா நீர் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அந்த வயல் வந்து பாத்தீங்கன்னா செழிப்பா இருக்கும். நீர் வத்த என்ன ஆகும்னா அந்த வயல்ல வந்து பாத்தீங்கன்னா கிராக் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கிராக் எதனால உழுது அப்படின்னா நீர் சத்து கம்மியா இருக்கிறதுனால. அதே தான் நம்ம ஸ்கின்னுக்கும் நடக்கும். அது ஸ்கின்னா இருந்தாலும் சரி, உள்ளுறுப்புகளா இருந்தாலும் சரி. ஸோ இந்த சீரம் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ரொவைட் ஹைட்ரேஷன் நீர் சத்துக்களை அதை மெயின்டைன் பண்றதுக்கும் ஸ்கின்னை பிரைட்டா வைக்கிறதுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. லைட் அண்ட் சிங்க்ஸ் டீப் இன்டு யுவர் ஸ்கின்.
அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மற்ற க்ரீம் எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம முருங்கை க்ரீம் இல்லை பிபி க்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். ஸோ திக்காக இருக்கிறதுனால என்னன்னா நம்மளோட ஸ்கின்ல ஊடுருவாமல் அப்படியே மேலோட்டமாக தான் அது நிற்கும். அது மேலோட்டமாக நிற்கிறதுனால என்ன ஆகுனா ஒரு 3-4 ஹவர்ஸில் வந்து அதனுடைய வேலை முடிஞ்சு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய விஷயமே நடக்காது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். உங்களுக்கு லைட்டானா ஊடுருவுற அளவுக்கு நம்ம ஆயிலில் மாதிரி லைட்டாக இருக்கும் அது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இது வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ள ஈஸியாக பெனிட்ரேட் ஆகி உள்ள போயிடுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா பூஸ்ட் ஆஃப் நியூட்ரியன்ட் நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அது கொடுக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சீரம்ல நம்மளுக்கு இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்வாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்கள் சிதையாம இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம உடல் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல்கள் ஆனது தான் நம்ம உடல். அந்த செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி இறக்கும் பிறக்கும். ஸோ அது வந்து இறக்கும் போது திரும்ப பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான ஸ்கின் கேர் எடுத்தால் தான் வந்து திரும்ப அந்த செல் வந்து ஆரோக்கியமா நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதிரி ஆன்டி ஏஜிங் சொல்யூஷன். ஸோ வயதான தோற்றத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு. ஏன்னா வயதானதுக்கு அப்புறம் அந்தந்த ஏஜுக்கு வரைய தோற்றங்கள் இருந்தா பரவாயில்ல. 40 வயசு ஒருத்தர் வந்து 60 வயசு மாதிரி தோற்றம் காட்டுறாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம ஸ்கின் கேர் சரியான முறையில் எடுக்கல அப்படின்றதான். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பின்னாடி போய் 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 நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோன்ற ஒரு விஷயத்துல நம்மளுடைய உடலையும் சரி நம்ம ஸ்கின்னையும் சரி நம்ம பராமரிக்காம விடுறதுனால ரிட்டையர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு டல்லான ஒரு தோற்றமா நம்ம மாறிடுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்பயே அந்த ஸ்கின் கேர் ஏன் இதனா நம்ம வந்து இது ஒரு வியாபாரமா எடுத்துட்டோம். அப்போ வியாபாரமா எடுக்கும்போது இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை நம்ம பேசும்போது நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்கிறவரும் அதை நம்புவார். நம்மளே வந்து இதை யூஸ் பண்ணாம நம்ம டல்லா நம்ம வந்து ஒரு பிரைட் இல்லாம ஒரு பொலிவிழந்த ஒரு ஸ்கின்னோட போயிட்டு அவர்கிட்ட போய் இதை பத்தி பேசணும் அப்படின்னா அவர் வந்து மேலே எங்களே நம்மள பார்ப்பாரு. இவர் நம்ம தலையில ஏதோ கட்ட வந்துட்டாரு, இவர் வந்து நம்ம தலையில ஏதோ வந்து விற்க வந்துட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு க்ளோவா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பரவாயில்ல இவர் இந்த ஏஜ்ல கூட இவ்வளவு பிரைட்டா இருக்காரு, அப்ப இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றாருன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட அந்த பொருள் வாங்குறதுக்கான விஷயங்களை வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பா வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ரிச் வித் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ். ஸோ இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையாக சாரி இயற்கை தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரம்ல வந்து சேர்த்திருக்காங்க. அப்புறம் ஹெல்ப்ஸ் டு ஈவன் ஸ்கின் டோன். ஈவன் ஸ்கின் டோன்னா ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி, அதாவது மேடு பள்ளம் இல்லாம அதே மாதிரி ஸ்கின்னை வந்து ஈவனா வைக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் ஹெல்ப் டு ரெடியூஸ் ஃபைன் லைன்ஸ் அண்ட் wrinkles. அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த கோடுகள் அதுக்கப்புறம் அவங்க சுருக்கங்கள் வராம நம்மள பாதுகாக்குது. சரி, இதுல பாருங்க 100% நேச்சுரல். 100% நேச்சுரல். இதை வந்து கம்பெனி கேரண்டி பண்றாங்க. 100% இயற்கையான மூலப்பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டதுதான் இந்த ஃபேஸ் சீரம். ஸோ இயற்கையான மூலப்பொருள் வச்சு தயாரிக்கப்பட்டது அப்படின்னா பக்க விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் கெமிக்கல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆர்டிபிஷியல் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. இயற்கையிலேருந்து கிடைக்காத சில ரசாயனங்களை யூஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் ஃபேஸ் சீரம். ஸோ நேச்சுரலா கிடைக்கிறதுனால என்னன்னா பக்க விளைவுகள் வராது. இதை டெய்லி கேர் தினசரி நம்ம இதை வந்து உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஸோ உபயோகப்படுத்தும் போது என்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். இது வந்து டே கேர். நம்மளுக்கு வந்து ரெண்டா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டே கேர், இன்னொன்று வந்து நைட் கேர். ஸோ இப்போ வந்து இந்த ரெட் கலர்ல இருக்கிறது டே கேர். இதை வந்து நம்ம டே கேர்ல என்னென்ன ப்ராடக்ட்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சீரம்ல என்னென்ன இருக்கு பாருங்க. ரைஸ் பிரான் ஆயில், அரிசி தவிட்டு எண்ணெய், அது மட்டும் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் அது இருக்கு அதுல, அதுக்கப்புறம் பால். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ரைஸ் பிரான் ஆயிலை பத்தி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நிறைய வந்து நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் நம்ம அன்றாடம் வீட்டில். ஆர்சிஎம் உடைய ஹெல்த் கார்டு ரைஸ் பிரான் ஆயில் என்னென்ன காரணங்களுக்காக உபயோகப்படுத்துறோம் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து அதை திரும்ப பார்ப்போம். ரைஸ் பிரான் ஆயிலில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து விட்டமின் பி இருக்கு. அதாவது பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த விட்டமின் பி இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள் வராம அது வந்து ரொம்ப வயதாகும் போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஒரு தொங்கி போன மாதிரி இருக்கும். ஸ்கின் எல்லாம் அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு இந்த ரைஸ் பிரான் ஆயில் இருக்க விட்டமின் பி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின்ல வந்து ரத்த ஓட்டம் வந்து சீரா இருக்கிறதுக்கு அந்த ரைஸ் பிரான் ஆயில் இருக்கக்கூடிய விட்டமின் பி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது ஹேர் க்ரோத்துக்கும் அது வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதுல விட்டமின் இ இருக்கு. விட்டமின் இன்றது வந்து பார்த்தீங்கன்னா
பல வேலைகள் செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட், ஒரு விட்டமின் அது. அந்த விட்டமின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். அதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய நல்ல சக்திகள், அதாவது யூவி ரேன்றது பாத்தீங்கன்னா கெடுதல் தரக்கூடிய ரேஸும் வரும். அதுல இருந்து வரக்கூடிய நல்ல விஷயங்கள், சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம ஸ்கின்னுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ் பிரான் ஆயில் நம்மளுக்கு பண்ணுது. அது வந்து இந்த நம்ம சீரம்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். அது வந்து நல்ல ரேஸையும் நம்மளுக்கு தேவையான விஷயத்த கொடுக்குது. அது மட்டும் இல்ல, ஸ்கின்ல சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆஹ், மோசமான கதிர்கள் நம்ம ஸ்கின்னை பாதிக்காம இருக்கிறதுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் ஆயில் வந்து இது ரைஸ் பிரான் ஆயில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஸ்குவிலினி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு நம்ம ரைஸ் பிரான் ஆயில்ல. எப்படி விட்டமின் ஏ, விட்டமின் இ அண்ட் பி இருக்கோ அது மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்லுகளை வந்து பாத்தீங்கன்னா ரிஜுவனேட் பண்றது. ரிஜுவனேட்னா புதுசா வரக்கூடிய செல்லுகளை வந்து ஹெல்த்தியா வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விட்டமின் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை லாக் பண்ணி அதை வந்து, ஏன்னா ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நம்மளுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வெளியே போயிடும். அதை வந்து சரி பண்றதுக்கும் நம்மளுடைய அந்த இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இரிட்டேஷன், சில பேருக்கு பாத்தீங்கன்னா நமைச்சல் இருக்கும். ஸ்கின் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு மாதிரி சொரிஞ்சிட்டு இருப்பாங்க, இல்ல ஒரு இரிட்டேஷன் இருக்கும், ஒரு நமைச்சல் இருக்கும். அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. இது மட்டும் இல்ல, நம்மளோட ரைஸ் பிரான் ஆயில்ல எல்லாருக்கும் தெரியும் காமா ஒரிஜினல். ரைஸ் பிரான்ல வந்து காமா ஒரிஜினல் இருக்கு. அதுவும் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யூவி ரேஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குது. அதுக்கப்புறம் ப்ரிவென்ட் டு கோ பிலோ ஷைன், அதாவது நம்ம ஸ்கின்னை வந்து உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஷைனிங் கொண்டு வர்றதுக்கு, அதாவது வெளியில இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரீம் எல்லாம் போடுறது போக ஸ்கின்ல உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஷைனிங்கை கொண்டு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த காமா ஒரிஜினலை வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்ல, ஸ்கின் வந்து அந்த எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க ஸ்கின்னுக்கு. என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின் அப்படி இழுத்து விட்டோம்னா டக்குன்னு வந்து திரும்ப அந்த அதனுடைய ஒரிஜினல் இடத்துக்கு போயிடணும். அது சில இடத்துல பாருங்கன்னா நம்ம ஸ்கின்னை இழுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின் அப்படியே நிற்கும். அது அப்படி கையில பிடிச்சி 2 விரல்ல நீங்க இழுத்து பாருங்க, அந்த ஸ்கின் வந்து அப்படியே நிற்கும். இல்லைன்னா ஸ்லோவா வந்து அதனுடைய பொசிஷன் போகும். அது அப்ப அந்த ஸ்கின்னுக்கு தேவையான எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த எலாஸ்டிசிட்டியை வந்து அந்த ப்ராம்ப்டா வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காமா ஒரிஜினல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீரம்ல வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில், அந்த சீரம்ல இருக்க ரைஸ் பிரான் ஆயில் இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு பண்ணுது. அதுக்கப்புறம் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. சன்ஃபிளவர் ஆயில் எல்லாருக்குமே தெரியும், அது ஸ்கின்னை சாஃப்டா வச்சுக்கிறதுக்கும் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை, மாய்ஸ்சரை வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வைக்கிறதுக்கு சன்ஃபிளவர் ஆயில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு தான் கீழே போட்டிருக்காங்க ப்ரொவைட் டீப் ஹைட்ரேஷன். டீப் ஹைட்ரேஷன்னா அந்த நீரோட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து எப்பயுமே பாதுகாப்பா வைக்கிறதுக்கு இந்த ரைஸ் பிரான் ஆயிலும் சரி சன்ஃபிளவர் ஆயிலும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மில்க், இது மில்கோட எக்ஸ்ட்ராக்டா அதுல சேர்த்திருக்காங்க. மில்க் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்க் வந்து கிளென்சிங். சில பேர் பார்த்திருப்பீங்க மில்கை வந்து நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்கின்னை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு. ஸ்கின் கிளென்சிங் அப்படின்னா வந்து கிளீனிங் வேற கிளென்சிங் வேற. கிளீனிங்ன்றது மேலோட்டமா நடக்கிறது. கிளென்சிங்ன்றது என்ன அப்படின்னா அந்த ஸ்கின்னுக்குள்ள டீப்பா அந்த போர்ஸ்ன்னு சொன்னேன் ஏற்கனவே, ஸ்கின்ல துவாரங்கள் இருக்கும், அந்த துவாரங்களுக்கு உள்ள போய் அதை கிளீன் பண்றது. ஏன்னா துவாரங்களுக்குள்ள நம்ம ஆர்டினரி சோப்போ இதெல்லாம் போட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த துவாரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துகள்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போகாது. அப்ப அந்த துவாரங்களுக்கு உள்ள போய் ஊடுருவி வேலை செய்யறதுக்கு கிளென்சிங் ரொம்ப தேவை இருக்கும். அந்த கிளென்சிங்கை பண்ணக்கூடிய விஷயத்தை எது பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்ல இருக்கக்கூடிய ஒரு சத்துக்கள் வந்து அது பண்ணுது. ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா கிளென்சிங் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிமூவ் டர்ட், நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஸ்ல இருக்கக்கூடிய டர்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு அது சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்பியூரிட்டிஸ்னா என்னன்னா தேவையில்லாத அழுக்கு, அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு அது சப்போர்ட் பண்ணுது. இயற்கையாவே எல்லாருக்கும் தெரியும் பால்ல வந்து புரதம் இருக்கு. ஸோ அந்த புரதம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டர்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்டர்னா என்னன்னா அதனுடைய ஸ்கின்னுடைய தன்மை, ஒரு இளமையான ஸ்கின்னுடைய தன்மை எந்த மாதிரி இருக்கணும் அப்படிமோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த பால்ல இருக்க புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம சீரம்ல என்னென்ன சேர்த்திருக்காங்கன்னு பாருங்க, ரைஸ் பிரான் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில் அண்ட் மில்க், இது மூணுமே சேர்த்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து எப்பயுமே நீரோட்டமா இருக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் அதுல சேர்த்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாருங்க, ஆம்லா, அதாவது நெல்லிக்காய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹால்தி, மஞ்சள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீம், வேப்ப இலை.
இதை வந்து அந்த சீரம்ல சேர்த்திருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும்? இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி டு ஷீல்டு யுவர் ஸ்கின் ஃப்ரம் என்வாயரமெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ இயற்கையா நம்மளுக்கு வெளியே இருந்து வரக்கூடிய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே பண்ண போகுது இது. ஸோ இதுல வந்து ஆம்லால என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விட்டமின் சி இருக்கு ஆம்லால, எல்லாருக்கும் தெரியும். விட்டமின் சி இருக்கு, விட்டமின் இ இருக்கு. ஸோ இந்த ஆம்லா ஆம்லாவுடைய சத்துக்கள் அதுல சேர்த்ததுனால டார்க் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஸ்பாட், அதாவது பிம்பிள் வந்து அந்த தழும்புகள் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது பொக்கலம் வந்து தழும்புகள் இருக்கும். அது அந்த தழும்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் ஸ்கின் கலருக்கும் அது கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அது அப்ப ஸ்கின்னே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக்கா இருக்காது அது. ஸோ அதை சரி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த டார்க் ஸ்பாட்டை ரிமூவ் பண்றதுக்கு அந்த ஆம்லால இருக்க சத்துக்கள் அது வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. பிக்மெண்டேஷன் என்ன அப்படின்னா, உங்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா மேடும் பள்ளமா இருக்குது. பிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சில பேரோட ஸ்கின்லாம் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல சின்ன சின்னதா பள்ளம் மாதிரி இருக்கும் அது. ஸோ அதை சரி பண்றதுக்கான விஷயங்களும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆம்லால இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து விட்டமின் சி அண்ட் இ வந்து நம்மளுக்கு சரி பண்ணுது இது. அதுக்கப்புறம் பாருங்க நம்ம மஞ்சள். இந்த மஞ்சளை பத்தி நம்ம யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம காலங்காலமா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து உபயோகப்படுத்துற ஒரு அற்புதமான ஒரு பொருள். அது ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுது. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க மஞ்சள். ஆன்டி ஆக்சிடென்ட்னா ஸ்கின்னு பாதிக்காம இருக்கிறதுக்கான அத்தனை விஷயத்தையும் பண்ணக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மஞ்சள். ஸோ அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் க்ளோ, அதாவது க்ளோன்னா என்னன்னா ஒரு பளபளப்பு. ஏன்னா நம்மளுடைய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து மஞ்சளை வந்து முகத்துல வந்து பூசிக்கிட்டு வருவாங்க. அந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் அந்த முகத்துக்கு வந்து ஒரு பொலிவு, ஒரு பளபளப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள்ல இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீமோடைய தன்மை எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிருமி நாசினி. நீம் வந்து என்ன அப்படின்னா கிருமி நாசினி. ஸோ நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து வரக்கூடிய பொல்யூஷன்ல அந்த கிருமிகளும் வந்து பாதிக்கிறதுக்கான விஷயங்களும் நடக்கும் அது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அந்த கிருமிகள் வந்ததுனால வரக்கூடிய எரிச்சல், நமைச்சல் இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு அதுல நீம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ஸ் ஓப்பன் பண்ணி கிளென்சிங் பண்ணும்போது திரும்ப அந்த போர்ஸ் வந்து மூடணும். இது வந்து கொஞ்சம் அந்த ஸ்கின் கேர் சப்ஜெக்ட்ல வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம சோப்பு போடும்போது மேலோட்டமாக தான் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகும். பட் நீங்க வந்து கிளென்சர்னு அப்படின்னு இந்த மில்க் எல்லாம் இருக்கு பாருங்க, நம்ம மில்க் எல்லாம் வச்சு வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்ல இருக்க போர்ஸை ஓப்பன் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஊடுருவி நம்மளுக்கு வந்து ஒரு கிளீனிங் எஃபெக்டை கொடுக்கும் அது. அந்த மாதிரி ஓப்பன் பண்ண ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே இருக்கக்கூடாது. ஓப்பனாகவே இருந்ததுன்னா தொடர்ந்து என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டல் ஆகி ஸ்கின் வந்து ஒரு பொலிவிழந்த ஒரு விஷயத்துக்கு வந்துடும், இல்லை ஸ்கின் வந்து ஒரு தொங்கி போன மாதிரி ஆயிடும் அது. ஸோ அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த நீம்ல இருக்கக்கூடிய சத்துக்கள். ஸோ இது வந்து நீம் வந்து நம்மளுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால தான் இதுல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ஷீல்டு யுவர் ஸ்கின் ஃப்ரம் என்வாயரமெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து வேற என்ன சேர்த்திருக்காங்க இதுல? ஆரஞ்சு பீல். ஆரஞ்சு பீல்னா என்னன்னா ஆரஞ்சு பழத்துல இருக்கக்கூடிய அந்த தோல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள். அது நாக் நாக் கேசர் அண்ட் கேசர். ஸ்கின் வில் க்ளோ வித் வைட்டாலிட்டி த்ரூ அவுட் த டே. ஸோ இந்த ஆரஞ்சு பீல் என்ன பண்ணும்? அது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய பாதிப்பு அதை சரி பண்றதுக்கு, அப்புறம் ஆன்டி ஏஜிங்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கங்களை சரி பண்றதுக்கு இந்த ஆரஞ்சு பீல் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாக் கேசர் என்ன பண்ணும்னா ஸ்கின்னுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாக் கேசர் பண்ணும். ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷனால தான் அந்த பிம்பிள் வர்றது, இதெல்லாம் காரணம் அது. ஸோ அது வராமல் தடுக்கும். அதாவது நுண்கிருமிகள் தாக்காம இருக்கிறதுக்கு இந்த நாக் கேசர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் சப்போஸ் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த பிம்பிள் வந்து அதை வந்து சப்போஸ் அவங்க கிள்ளிட்டாங்களா அது வந்து புண்ணா மாறிடும் அது. ஸோ அது வந்து இமீடியட்டா வந்து ஆறுறதுக்கு, அந்த வூண்ட் ஹீலிங் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள்னால சில பேருக்கு பெயின் ஓவரா இருக்கும். அந்த பெயினை கண்ட்ரோல் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாக் கேசர் அப்படின்ற ஒரு மூலிகை வந்து நம்மளுக்கு வந்து இந்த சீரம்ல நம்மளுக்கு சேர்த்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாருங்க இது எவ்வளவு இன்கிரீடியன்ஸ். இவ்வளோ இன்கிரீடியன்ஸோட என்னென்னலாம் ஒன்னொன்னு தனித்தனியா பண்ணுது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அந்த சீரம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேசர்.
கேசர் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குங்குமப்பூ, அதையும் அதுல சேர்த்திருக்காங்க. குங்குமப்பூடைய முக்கியமான வேலை என்னன்னா ஆன்டி ஏஜிங். ஆன்டி ஏஜிங்னா உங்களுடைய நம்மள வந்து பாத்தீங்கன்னா வயதான தோற்றத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த குங்குமப்பூ வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஆன்டி ஏஜிங் அண்ட் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர், எஸ்பிஎஃப்னு சொல்லுவாங்க. சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய வந்து தாக்கக்கூடிய அந்த கதிர்கள், பாதிப்பு கொடுக்கக்கூடிய கதிர்கள்ல இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, ஸ்கின்னை வந்து நீரோட்டமா வச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்கின்னை வந்து பளபளப்பா வச்சுக்கிறது, பிரைட்டனா வச்சுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்சர்னா என்னன்னா முகம் ஃபுல்லா ஒரே மாதிரி அந்த டெக்ஸ்சர் இருக்கும். அது கலரா இருக்கட்டும், இல்ல அந்த ஸ்கின் மேடு பழம் இல்லாம ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பொலிவான ஒரு ஸ்கின் கொடுக்கறதுக்கு அந்த கேசரி நம்மளுடைய குங்குமப்பூ வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது நிறைய பேருக்கு நீங்க வந்து அப்படி நம்ம வீட்லயே கூட நிறைய பேர் பார்க்கலாம், கண்ணை சுத்தி கருவளையம். கண்ணை சுத்தி கருவளையம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரணங்களால இது வர்றது. ஒண்ணு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், அதிகமான வேலை பலுனால வரக்கூடிய விஷயங்கள், இல்ல நைட்ல கண்ணு முழிச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரியான தூக்கம் இல்லாதவங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணை சுத்தி கருவளையம் இருக்கு. அந்த கருவளையமே பாத்தீங்கன்னா முகத்தையே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப டல்லா காட்டிடும் நம்மளுக்கு அந்த விஷயத்த. ஸோ அந்த கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய கருவளையங்களை சரி பண்றதுக்கு நம்மளுடைய குங்குமப்பூ வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். அதை வந்து நம்மளுடைய இந்த சீரம்ல சேர்த்திருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெடியூசஸ் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள், கண்ணை சுத்தி இருக்கிற கருவளையத்தை ரெடியூஸ் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. நீங்க நல்லா பாருங்க, அந்த கருவளையம் இல்லாதவங்க முகத்தையும் கருவளையம் இருக்கிற முகத்தையும் பாருங்க, அந்த ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்கும் அது. ஸோ அப்போ அந்த கருவளையம் இருந்ததுனாலே நம்ம முகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப டல்லா காட்ட ஆரம்பிச்சிடும் அது. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீரம்ல இருக்குது. ஸோ அப்போ அந்த சீரம் எந்த அளவுக்கு நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாதுகாப்பாக 100% நேச்சுரலா எந்த பக்க விளைவும் வராம நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆரஞ்சு பீல், நாக் கேசர் அண்ட் கேசர் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் வில் க்ளோ வித் வைட்டாலிட்டி த்ரூ அவுட் த டே. ஸோ மற்ற க்ரீம் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஆனா நீங்க சீரம் யூஸ் பண்ணீங்கன்னா நாள் முழுக்க அதனுடைய வேலையை வந்து பண்ணிட்டே இருக்கும். ஸோ அப்ப நாள் முழுக்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற பாதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கவசமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீரம் வந்து வேலை செய்யும். ஸோ அதுதான் இந்த சீரமுடைய ஸ்பெஷல். ஸோ இதை நம்ம உணரணும், இதை வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்லணும் அப்படின்னா இதை நம்ம உபயோகப்படுத்தணும். சரிங்களா? சரி, இதுதான் இதுல உள்ள விஷயங்கள். எப்படி உபயோகப்படுத்துறது? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, மார்னிங் வந்து நல்ல ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்றதுன்னா நம்மளுடைய சோப்பை வந்து வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. முகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்துக்கு கீழே இருக்க ஸ்கின்னுக்கும் முகத்துல இருக்க ஸ்கின்னுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம முகத்துல இருக்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா உடல்ல இருக்க ஸ்கின்னை விட ரொம்ப சாஃப்டான ஸ்கின் தான் வந்து முகத்துல இருக்கும். ஸோ அப்ப அதே சோப்பை உடம்புக்கு உபயோகப்படுத்துற சோப்பையே நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய இயற்கையா இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் வந்து அதை எடுத்துருவாங்க. அப்ப ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா டல் ஆகிட்டே இருக்கும் அது. ஸோ அதுக்கு தான் நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேஸ் வாஷ் கொடுத்துருக்காங்க, நைஸா ஃபேஸ் வாஷ். ஸோ அந்த ஃபேஸ் வாஷை வச்சு நம்ம வந்து முகத்தை முதல்ல நல்லா சுத்தம் பண்ணிட்டு குளிக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம வந்து தனியா வச்சிருக்கணும் ஃபேஸ் வாஷ். உடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடி வாஷ் அப்படி இல்லைன்னா சோப்பு உபயோகப்படுத்தணும். ஃபேஸுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பாருங்க, அந்த ஒரு பொலிவு வந்து எல்லாருக்கும் நிச்சயமா தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா ஃபேஸை வந்து நல்ல அது மாதிரி ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா போட்டு ரஃபா துடைக்க கூடாது, அப்படி ஒத்தி எடுக்கணும். நம்ம ஒரு டவல், நல்ல சாஃப்டான டவலை வச்சு ஒத்தி எடுக்கணும். அப்பதான் வந்து அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய முகத்துல இருக்கக்கூடிய இயற்கையான ஆயில், நம்ம முகத்துல இயற்கையாவே ஆயில் இருக்கும், அந்த ஆயில் வந்து இருக்கணும். இருந்தாதான் வந்து ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாவும் அது வந்து ஹெல்த்தியாவும் இருக்கும் அது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த சீரம் கொஞ்சம் 1 டிராப் 2 டிராப் எடுத்து ஃபேஸ்ல விட்டுட்டு, அது வந்து பாத்தீங்கன்னா இங்க் பில்லர் மாதிரி அதுல இருக்கும், அதுல அதை எடுத்து விட்டுட்டு ஸ்கின் மேல நல்லா மசாஜ் பண்ணணும் அப்படியே ஃபுல்லா. ஸோ மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது எல்லா இடத்துக்கும் பரவி ஊடுருவோம் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். டேக் ஃபியூ டிராப்ஸ், அப்ளை ஆன் ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா, கழுத்து ஏரியாக்கும். எப்பயுமே வந்து ஸ்கின்னை, நம்ம முகத்துல இருக்க ஸ்கின்னை பராமரிக்கும் போது கழுத்தையும் சேர்த்து நம்ம வந்து பராமரிக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கழுத்து பகுதி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் போடும்போது வெளியே தெரியும். ஃபேஸ் எப்படி தெரியுதோ நம்ம கழுத்து பகுதியும் தெரியும். அப்ப ஸ்கின் ஒரு கலர், கழுத்து பகுதி ஒரு கலரா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமா தெரியும், அது வந்து ஒரு நல்ல தோற்றத்தை கொடுக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஃபேஸ் வாஷை வச்சே நம்ம ஸ்கின், கழுத்து பகுதி எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி இந்த சீரமும் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து பகுதி வரைக்கும் நம்ம வந்து அதை உபயோகப்படுத்தணும். அதை ஜென்டலா மசாஜ் பண்ணணும். என்னன்னா
மசாஜ்னா சர்க்குலர் மோஷன். இந்த கையை வச்சு அப்படியே ஒரு சர்க்குலர் மோஷன்ல நம்ம மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்கு. அந்த லோஷனை வந்து நம்ம மேலே அதுக்கு மேலே உபயோகப்படுத்திக்கலாம் அது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து சீரம் உபயோகப்படுத்தக்கூடிய முறை. இது காலையிலேயே நீங்கள் வந்து குளிச்சு முடிச்சோடனே இதை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேக்கப் நீங்கள் என்ன வேணாலும் மேக்கப் மேலே போட்டுக்கலாம். அதில் மேக்கப் போடுறதுன்னா என்னன்னா நம்மளுடைய காம்பேக்ட் பவுடரு இல்லைன்னா பிபி கிரீம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கான ஸ்லைடு ஒன்று இருக்கு, எப்படி எப்படி பண்றதுன்றது உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். அது இதுல வந்து கம்பெனி என்ன சிபாரிசு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னா டக்குனு வந்து எதுனாலும் வந்து ரியாக்ட் பண்ணும் அவங்களுக்கு. ஒன்று எரிச்சல் வரும், அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ண சொல்றாங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி. அதாவது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நார்மலா எந்த பிரச்சனையும் வராதுன்னா நீங்க டைரக்டா யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அது லேசா வந்து ஒரு இடத்துல ஸ்கின்ல எங்கேயாவது நம்மளுடைய கையில எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு ஒரு 1/2 hour 1 hour அவங்கள வந்து டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. எந்த பாதிப்பும் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, இல்லை ஒரு நமைச்சல் இல்லை அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் ஃபேஸ்ல அவங்க யூஸ் பண்ண சொல்லலாம். ஸோ இது வந்து அவங்கள நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணும்போதோ இல்லை நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் பண்ணிட்டு யூஸ் பண்றது நல்லது. அந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்கு, நமைச்சல் வருது இந்த சீரம் போட்டதுக்கு அப்புறம்னா தயவுசெய்து அது கொடுக்க வேண்டாம் யாருக்கும். அதை நிறுத்திடுங்க அப்படியே. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். அந்த ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து விற்கணுன்ற நோக்கத்தில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இதெல்லாம் வந்து கம்பெனியை சிபாரிசு பண்றாங்க. அதனால அதை வந்து நம்ம ஃபாலோ பண்றது நம்மளுக்கு பிசினஸ்க்கு வந்து சேஃபான ஒரு விஷயம் அதுல இருக்கு. அதுல சரிங்களா. சரி, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் கேர். ஏன் நைட் கேர் டே கேர் தனியாக கொடுத்துருக்காங்க? இது வந்து எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரும். அப்ப நான் டே கேர் யூஸ் பண்ண நைட் கேர் தேவையில்லையா, இல்ல நைட் கேர் யூஸ் பண்ண டே கேர் தேவையில்லையா அப்படின்னு. அப்படி கிடையாது இது. சரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா முழிச்சிருக்கும் போது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மாதிரியான வேலைகள் பண்ணும். அந்த முழிச்சிருக்கும் போது பண்ணாத வேலைகளை எப்ப பண்ணும் அப்படின்னா நம்ம உடல் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல தூங்கும் போது சில வேலைகள் பண்ணும். ஸோ அது ஸ்கின்னா இருக்கட்டும், நம்மள உள்ளுறுப்புகளா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா தூங்கும் போது சில ரிப்பேர் ஒர்க் பண்ணும். அது நம்ம உடலுக்கு தேவையான மாற்றங்கள் என்னென்ன தேவை, உணவுல இருந்து என்னென்ன எடுத்து அது வந்து சரி பண்றதுக்கான விஷயங்களை வந்து தூங்கும் போது தான் அது பண்ணும். அதனால தான் பாத்தீங்கன்னா சரியான முறையில தூக்கம் இல்லாம இல்ல நைட்டு வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உடல்ல வந்து நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ரிப்பேர் ஒர்க்கே நடக்கலன்னு தொடர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய வந்து அது நோயா கொண்டு போய் விட்டுரும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் நைட்ல நல்லா தூங்கணும். மினிமம் ஒரு 5 hours நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்றது காரணம் வந்து நம்ம தூங்கும்போது நடக்கக்கூடிய ரிப்பேர் ஒர்க்குக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்கு டைம் கொடுக்காமயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஸ்ட்ரெயின் அதை வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு டைம்ல என்ன ஆகும்னா அது வந்து நோயா எப்படி நோயா வரும்னா தீராத நோயா கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதுதான் வந்து நைட் டைம்ல நம்ம உடல் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு கேட்டு அந்த ஓய்வுக்கு தேவையான உடல் ரிப்பேர் ஒர்க்குக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுக்கும் பகல்ல வந்து ஸ்கின் ஒரு மாதிரி வேலை செய்யும், நைட்ல வந்து ஒரு மாதிரி வேலை செய்யும். அதுக்காக தான் நைட் சீரம்னு சொல்லி நம்மளுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையுமே நம்ம உபயோகப்படுத்தணும். நம்ம வந்து இந்த பொருளை வந்து நீங்க உங்க சொந்தமா உபயோகப்படுத்துறது வாங்குறீங்க அப்படின்னா தனித்தனியா வாங்காதுங்க. நைட் அண்ட் டே சேர்த்து வாங்குங்க. சேர்த்து வாங்கினாதான் நீங்க வந்து ஆப்டிமல் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. ஆப்டிமல் ரிசல்ட்னா முழுமையான பலனை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அதனுடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% கூட உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இது ஏன்னா இது வந்து கம்பெனி வந்து ஒரு காரணமாக தான் இது கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஏன் ரெண்டையுமே ஒன்னா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். சரிங்களா. என்ன காரணம்னா நம்ம முழிச்சிருக்கும் போது ஒரு வகையா வேலை செய்யும் நம்மளுடைய உடல், தூங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடல் வந்து ஒரு வகையா வேலை செய்யும். அப்ப ரெண்டுக்கும் தனித்தனியா கொடுத்தா மட்டும்தான் அதனோட ரிசல்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும்ன்றதுக்காக தான் தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் சீரம்ல என்னென்ன இருக்கு அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுல இதே மாதிரி நீம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த வேப்ப இலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிருமி நாசினியா வேலை செய்யும். அதுக்கப்புறம் இதுல வந்து வேற என்ன செய்திருக்காங்கன்னா மஞ்சிஸ்தா. இந்த மஞ்சிஸ்தா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மூலிகை. அது வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து பிரைட்டரா வச்சுக்கிறதுக்கு இது நைட்ல வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெடியூசஸ் டார்க் சர்க்கிள். ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள், நம்ம கண்ணை சுத்தி இருக்கிற டார்க் சர்க்கிள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல என்னென்ன ரிப்பேர் ஒர்க் பண்ணுமோ அது பண்ணும். அதே மாதிரி ஸ்கின்ல இருக்கக்கூடிய மெலானின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மெலானின்ற ஒரு விஷயம் அதிகமாக தான் ஸ்கின் வந்து டார்க் ஆகிட்டே போகும், கருப்பு ஆகிட்டே போகும் நம்ம. அப்ப அந்த மெலானின் உற்பத்தி ஆகாம தடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சிஸ்தா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த மெலானினை குறைக்கிறதுக்கு ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மெலானின் ஒரு விஷயம் இருக்கு, அதை குறைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சிஸ்தா வேலை. அப்ப அது குறைய என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் பிரைட்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும்.
அந்த மெலானின் அதிகமாக என்ன ஸ்கின் வந்து டார்க் ஆகிட்டே போகும். ஒரு கருப்பான ஒரு தோற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வந்து அந்த மெலானின் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அதை கம்மி பண்றதுக்கும் அதை வந்து சரி பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சஸ்தா அதில் வந்து சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி வேர் அதில் இருக்கு. வெற்றி வேறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அது ஆன்டி ஏஜிங். அது மட்டும் இல்ல பிஹெச் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. பிஹெச் பேலன்ஸ்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கின் மட்டும் இல்லை உடல்லயே கூட அந்த அசிடிக் அண்ட் ஆல்கலின்னு சொல்லுவாங்க. அதாவது அமிலத்தன்மை, அப்புறம் வந்து காரத்தன்மை. இது வந்து உடல்ல வந்து இருந்துட்டே இருக்கும். அது இந்த அமிலத்தன்மை அதிகமாவது தான் என்ன ஆகும்னா எல்லா விதமான நோய்களும் வரும் நம்மளுக்கு. இந்த அமிலத்தன்மைன்றது நம்மள அசிடிக்னா அந்த வயிற்றுல பார்த்தீங்கன்னா அசிடிட்டி இருக்கும். இந்த அசிடிக் அதிகமாக என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நோய்கள், அது ஸ்கின் டிசீஸா இருக்கும், இல்ல ஸ்கின்ல எரிச்சல் வரும், நமச்சல் வர்றது, நம்மளுக்கு ஜீரண பிரச்சனை வர்றது, இதெல்லாம் காரணம் என்னன்னா அந்த அசிடிக் தன்மை வந்து உடல்ல வந்து அதிகமா இருக்கும்போது வரும். அப்ப அதை வந்து காரத்தன்மையா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்தான உணவுகளை சாப்பிடணும் நம்ம. ஸோ அந்த ஒரு விஷயத்தை சரி பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிவேர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து இன்னைக்கு வெற்றிவேர் ஜூஸே கொடுத்துருக்காங்க. அந்த ஜூஸை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மையிலேருந்து காரத்தன்மைக்கு மாறுறதுக்கான விஷயங்கள் அதில் நடக்கும். அதில் இன்னொரு இயற்கையான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து எலுமிச்சம்பழம் தினசரி நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எலுமிச்சம்பழம் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலா வந்து நம்ம வெளியே இருக்கும்போது அசிடிக்கா இருக்கும். நம்ம ஒன்ஸ் உணவு சாப்பிட்டு அது ஜீரணம் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்கலைனா மாறிடும். ஆல்கலைனா வந்து அமிலத்தன்மையா மாறும். அமிலத்தன்மையா மாறும்போது என்ன ஆகும்னா நோயில வந்து உடல்ல வரக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய விஷயங்கள் அதுல நடக்கும். அது ஸோ அந்த மாதிரி பிஹெச் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பிஹெச் பேலன்ஸை பண்றதுக்கு நம்மளுடைய வெற்றியோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அதுல கீழே என்ன போட்டிருக்காங்க, ஹெல்ப்ஸ் இம்ப்ரூவ் ஸ்கின் டோன் அண்ட் ப்ரொமோட் அண்ட் ஈவன் காம்ப்ளெக்ஷன். ஸோ இதனால என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கும். நெத்தியில ஒரு மாதிரி கன்னத்துல ஒரு மாதிரிலாம் இல்லாம நெத்திலையும் கன்னத்துல மூக்கு கிட்ட எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஒரே டோனா இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து அதில் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க இதுல நேச்சுரலாவே இதுலயும் வந்து ரைஸ் பிரான் ஆயில் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் மில்க் சேர்த்திருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த விஷயங்கள்லாம் இதுல வந்து மாய்ஸ்சர் பண்றதுக்கு புரோட்டீன் இருக்கு, இதெல்லாம் வந்து அதுல பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஜெரானியம் ஆயில், அது ஒரு பூ. இந்த பூ பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த ஜெரானியம் ஆயில் அதுல சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல், நம்ம ரோஜா இதழ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான மூலிகை அதுல சேர்த்திருக்காங்க. அலோவேரா, சோத்து கத்தாழை எல்லாருக்குமே தெரியும். சோத்து கத்தாழை வந்து ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இது என்னென்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டு சூத் அண்ட் காம் யுவர் ஸ்கின். ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன்ல ஸ்கின்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கின்னும் டென்ஷனா இருக்கும். ஸோ அதை வந்து சரி பண்றதுக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தா வைக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீரம்ல வந்து இதை சேர்த்திருக்காங்க நைட் சீரம். அது போக துளசி அண்ட் நீம். ஸோ நீம் பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். துளசியே எல்லாருக்கும் தெரியும். நம்ம இயற்கையாகவே துளசியை சாப்பிடுவோம். ஸோ துளசியில வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. துளசியை பத்தி பேசினா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பியூரிஃபைங் குவாலிட்டிஸ். துளசியோட இயற்கையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துது. ஸோ ரத்தம் சுத்தமா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா பல நோய்கள்ல இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம். என்ஷூரிங் தட் யுவர் ஸ்கின் அண்டர்கோஸ் எ ஹீலிங் ப்ராசஸ் ஓவர் நைட். இது பாருங்க, இதுதான் வந்து இதுல நம்ம சொன்னோம். நைட்ல வந்து ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். அதாவது உடல் அந்த ரிப்பேரிங் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஹீலிங்னா ரிப்பேரிங் ஒர்க். அந்த ரிப்பேரிங் ஒர்க்கை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளசி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டே டைம்ல வந்து அந்த துளசி சேர்க்கல அவங்க. நைட் டைம் சீரம்ல மட்டும்தான் அந்த துளசி வந்து நம்மளுக்கு சேர்த்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த துளசியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ இதையும் வந்து நம்ம சீரம்ல சேர்த்திருக்காங்க. இதுவும் வந்து அதே தான். நைட்ல இந்த சீரம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் படுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை திரும்ப அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதே மாதிரி 2-3 டிராப் எடுத்து நம்ம ஸ்கின்ல வந்து கழுத்து பகுதி வரைக்கும் நல்லா வந்து வச்சு மசாஜ் பண்ணணும். சர்க்குலர் மசாஜ் பண்ணிட்டு வேற எதுவும் நீங்க அது சேர்க்க வேண்டியது இல்லை. இல்லை, ஏன்னா பகல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணோம். நம்மளுடைய சன்ஸ்கிரீன் லோஷன் அதெல்லாம் போட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியே போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்ல வந்து என்னன்னா இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம படுக்க போறோம், தூங்க போறோம். அதனால என்னன்னா வேற எந்த ஒரு கிரீமும் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதில்லை. வெறும் இந்த சீரம் மட்டும் நம்ம போட்டு நம்ம வந்து விட்டுறலாம் அதை. ஸோ அப்போ அந்த ரிப்பேர் ஒர்க் எல்லாமே நைட்ல வந்து அது பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டையும் சமமா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இது வந்து ஒரு 15 டேஸ், ஒரு 10-15 டேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் அது வந்து முதல்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வெளிச்சத்துல வச்சு நம்ம ஃபேஸ் ஒரு போட்டோ எடுத்துட்டு அது ஒரு 15 டேஸ் கழிச்சு ஒரு போட்டோ எடுத்து பாருங்க. அதே வெளிச்சத்துல அதே இடத்துல நின்று எடுத்து பாருங்க. நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள், நம்ம ஸ்கின்ல ஒரு நல்ல மாற்றம் தெரியும். ஸோ இந்த போட்டோ தான் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து நம்மளுக்கு பேசும். அது
பிஃபோர் சீரம் அண்ட் ஆஃப்டர் சீரம்னு நீங்க போடலாம். பிஃபோர் டே நைட் சீரம் அண்ட் ஆஃப்டர் டே நைட் சீரம் 15 days ரிசல்ட், அப்புறம் 1 month ரிசல்ட், அப்புறம் 45 days ரிசல்ட், இப்படின்னு சொல்லி ஒரு 90 days வரைக்கும் நீங்க இதை தொடர்ந்து யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை காட்டலாம். நீங்க ரிசல்ட்டை காட்டணும்னு அவசியமே இல்லை. நம்ம வெளியே நடந்து போனாலே அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து பார்க்குற தினசரி பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரம் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, சில பேருக்குலாம் வந்து அவங்களுடைய வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இருப்பாங்க. வீட்டுக்கு போனோன்னா ஃபேஸை வாஷ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அந்த முகமே வேற மாதிரி மாறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அடையாளமே தெரியாத அளவு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் வந்து அந்த பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ அப்போ 2 விதமான வித்தியாசங்களை நீங்க பார்க்கலாம். அவங்கள உள்ள போயிட்டு அவங்க இருந்தா கூட அவங்கள நம்ம வந்து அவங்க தானான்றதை நம்ப முடியாத அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து அந்த மாதிரி மாறி இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, ஸ்கின்னை வந்து அவங்க சரியா கேர் எடுக்கிறது இல்லை. வெறும் வெளியே மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலரோ ஏதோ ஒன்று பூசிட்டு போயிட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த பிரைட்னஸா வெளியே இருக்கும். திரும்ப வீட்டுக்கு வந்து ஃபேஸை வாஷ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான 2 விதமான வித்தியாசங்களை அவங்க வந்து அவங்க ஃபேஸ்ல காட்டுற மாதிரி இருக்கும். பட் இதே ஆட்கள் இந்த சீரமை தொடர்ந்து அவங்க மேக்கப்பு போட்டு எல்லாம் போட்டோம், இந்த சீரமும் தொடர்ந்து யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 90 daysல அந்த ஸ்கின் மேக்கப் போட்டாலும் போடாட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்போ ஸ்கின் இயற்கையாகவே ஒரு பொலிவோட அவங்க வந்து இருக்கக்கூடிய விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரம்ல இருக்கு. ஸோ இதை வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம்? என் ஸ்கின் நல்லா இருக்கணும், நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து நிறைய பேர் விற்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இதை பற்றி விற்கிறதுக்கு இப்போ எனக்கு கவலை இல்லை அப்படின்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய முடிவு. அது ஏன் அப்படின்னா அதுக்கு தான் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய 6 பேசிக்ஸ்ல என்ன சொல்றாங்க, செல்ஃப் யூஸ். இது ஜென்ஸ் லேடிஸ் 2 பேருமே யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணும்போது தான், ஏன்னா இன்னைக்கு ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மீட்டிங்ல பேசுறோம், இல்லை ஒரு ப்ராடக்ட் பற்றி ஒரு ஹவுஸ் மீட்டிங் பேசுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபேஸை பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம கையில இருக்கு. ரொம்ப ரீசனபிள் பிரைஸ். நீங்க மார்க்கெட்ல போய் இந்த ஃபேஸ் சீரமை நீங்க பேசி பாருங்க, கேட்டு பாருங்க ரேட்டு. குறைஞ்சபட்சம் 700 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய்க்கு மேல இருக்கு. இவ்வளவு இன்கிரீடியன்ஸ் அதுல கிடையாது. இப்ப நம்ம பார்த்தோம் பாருங்க, நம்மளுடைய நைட்டு சீரம்ல வந்து பாத்தீங்கன்னா டே சீரம்ல 9 வகையான இயற்கை மூலிகை அதுல சேர்த்திருக்காங்க. அதாவது ரைஸ் பிரான் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், மில்க், ஆம்லா, மஞ்சள், நீமு, அப்புறம் ஆரஞ்சு பீல், நாக்கேசர், அப்புறம் வந்து இப்போ நம்மளுடைய குங்குமப்பூ, இதெல்லாம் வந்து டே சீரம்ல சேர்த்திருக்காங்க. நைட் சீரம்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 10 வகையான இயற்கை மூலிகை அதுல சேர்த்திருக்காங்க. வெளியே மார்க்கெட்ல இந்த அளவுக்கு உள்ள ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பார்க்கவும் முடியாது. கம்மியா இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா விலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டை விட அதிகமான விலையில தான் வந்து அவங்க வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட். ஸோ இதை உபயோகப்படுத்துறதுனால இது வந்து அவங்க டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கொடுக்காதுங்க. அவங்களை கேட்கலாம், நம்ம கேட்கும் போது சொல்லிடுவாங்க எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் என்ன பண்ணலாம் இது யூஸ் ஆகுமா, அப்போ டெஸ்ட் பேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு கையில வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour 1 hourல எந்த பாதிப்பும் இல்லை, ஒரு எரிச்சல் இல்லைன்னா அது வந்து அவங்களுக்கு தாராளமா சிபாரிசு பண்ணலாம். இது ஒரு விஷயம் இருக்கு. சரி, இதுல பாருங்க இன்னொன்னு, நம்ம இந்த டே சீரம் அண்ட் நைட் சீரம்ல வந்து என்னென்ன இருக்கு பாருங்க. நோ கெமிக்கல், அதாவது ரசாயனங்கள், பாதிப்பு தரக்கூடிய ரசாயனங்கள் எதுவுமே கிடையாது. சரிங்களா? சரி, இப்ப ரசாயனம் அப்படின்னா ரசாயனத்துல 2 விஷயம் இருக்கு, இயற்கை ரசாயனம், செயற்கை ரசாயனம். சரிங்களா? இயற்கை ரசாயனம்னா என்ன அப்படின்னா எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆசிட், சிட்ரிக் ஆசிட், அது ஆசிட்னு சொல்றோம். அது ஒரு ரசாயனம், அது இயற்கையா கிடைக்கூடாது, அது சாப்பிடலாம். அது மாதிரி ஆசிட் இருக்கு, அது வந்து ஒரு ரசாயனம். பட் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கிளீனிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், சாப்பிட முடியாது. நம்ம எலுமிச்சம்பழம் என்ன பண்றோம், நம்ம சாப்பிடவும் செய்யலாம், கிளீனிங்க்கும் யூஸ் ஆகுது. எது கிளீன் பண்றோம், இன்னைக்கு நம்மளுடைய டிஷ்வாஷ் பார்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெமனோட எக்ஸ்ட்ராக்ட் அதில் சேர்த்திருக்காங்க. எதுக்குன்னா அது வந்து கிளீனிங்கும் நல்லா பண்ணும், அதுக்கப்புறம் கிருமி நாசினியாகவும் செயல்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரசாயனங்களை தான், இயற்கை ரசாயனங்களை தான் நம்மளுடைய இந்த சீரம்ல சேர்த்திருக்காங்க. நோ மினரல் ஆயில். மினரல் ஆயில்னா என்னன்னா நம்ம பெட்ரோலியம் ஆயில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எந்த விதமான ஆயிலும் அதில் சேர்க்கறது இல்லை. அப்புறம் பேராபென் ஃப்ரீ. பேராபென்னா என்ன அப்படின்னா நிறைய நம்மளுடைய காஸ்மெட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இந்த பேராபின் சேர்ப்பாங்க. எதுக்கு சேர்ப்பாங்கன்னா இந்த செல்ஃப் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதாவது சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த ஒரு கெமிக்கலை சேர்ப்பாங்க. அது பேராபென்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் அதை சேர்க்காம இருந்தா 1 மாசத்துல கெட்டு போகுது அப்படின்னா அந்த பேராபினை சேர்த்தா 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் அந்த கிரீம். ஸோ அந்த மாதிரி அந்த கிரீம் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த பேராபின் சேர்ப்பாங்க. அந்த பேராபின் சேர்க்கறதுனால பல ஸ்கின் ப்ராப்ளம் வரும்.
சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ல அந்த பேராபின் கிடையாது. ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஈகோ ஃப்ரெண்ட்லினா 100% இயற்கையான மூலிகையிலிருந்து நம்மளுக்கு தாவரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய விஷயம் தான் நம்மளுடைய அந்த சீரம்ல சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை 100% நேச்சுரல். 100% நேச்சுரல் அப்படின்ற விஷயத்தை வந்து கம்பெனி உறுதிப்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய சினிமா ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம். ஏன்னா சினிமா ஃபீல்ட்ல இருக்கவங்கலாம் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வருது அவங்களுக்கு. மேக்கப் போட்டு 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 பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கெமிக்கல் மேக்கப் தான் போடுவாங்க. அதாவது பாதிப்பு தரக்கூடிய கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா ஷூட்டிங்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் கிடைக்கும். அந்த அந்த ஃபில்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முகம் வந்து அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கிறது. பட் நிறைய பேருக்கு பாருங்க அந்த ஸ்கின் ப்ராப்ளம்னால ஸ்கின் கேன்சர் இதெல்லாம் வர்றதுக்கான விஷயங்களும் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வரும். அது அவங்களுக்கு நம்ம இந்த ப்ராடக்ட்டை சிபாரிசு பண்ணலாம். நைட்ல வந்து இதை உபயோகப்படுத்துங்க, பகல்ல உபயோகப்படுத்துங்க சொன்னா என்ன ஆகும்னா அந்த ஏற்கனவே வெளியே இருந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த மற்ற கெமிக்கல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல வந்து வரக்கூடிய பாதிப்புல இருந்து நம்மளுடைய சீரம் வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் நம்ம கையில் இன்னைக்கு இருக்கு. வி ரெக்கமெண்ட் யூசிங் டே சீரம் எவ்ரி மார்னிங் அண்ட் நைட் சீரம் எவ்ரி நைட். பாருங்க கம்பெனியும் வந்து இது இப்படிதான் சிபாரிசு பண்றாங்க. இது ரெண்டையும் சேர்ந்து உபயோகப்படுத்தணும். காலையில டே சீரமையும் டே சீரம் எப்போ உபயோகப்படுத்தணும்? எழுந்து முகத்தை கழுவுனதுக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே சீரம் உபயோகப்படுத்தி அதுக்கப்புறம் நீங்க மற்ற மேக்கப் பண்ணிக்கலாம். நைட்ல வந்து நம்ம ஃபேஸை திரும்ப நல்லா வாஷ் பண்ணிட்டு வெறும் நைட் சீரம் மட்டும் போட்டு நம்ம படுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி இன் யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன் வில் ஹெல்ப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் அவர் சீரம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எஃபெக்ட்னா ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றக்கூடிய அற்புதமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரம் பண்ணுது. இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இவ்வளவு ஒரு டல்லா இருந்த ஒரு ஃபேஸ், இவ்வளவு ஒரு பொலிவில்லாத ஒரு ஃபேஸை திரும்ப ஒரு உற்சாகமான அந்த பார்த்தோன்னா அத்தனை பேருக்கும் ஒரு உற்சாகம் வரக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை மாத்துறதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த டே சீரம் அண்ட் நைட் சீரம்ல கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்ட். ரொம்ப ஈஸியா ப்ரொமோட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஒரு 15 days நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்தவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட். நீங்க பேசாமையே விற்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டே சீரம், இந்த டே அண்ட் நைட் சீரம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கீசோல் ஃபேஸ் சீரமை பத்தி உள்ள டீட்டெயிலு. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கையில இருக்கிறது. இப்போ எத்தனை பேர் அதில் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. யூஸ் பண்ணவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணி சொல்லலாம். நீங்க அதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கேட்கலாம். ஸோ இந்த சீரம் வந்து இன்னைக்கு எல்லா ஒண்டர் வேர்ல்டு குவிக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கு. அதே மாதிரி நம்ம அரும்பாக்கத்துல நம்மளுடைய ஒண்டர் வேர்ல்டு 7G டெய்லி நீட்ஸ் ஒண்டர் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரம் வந்து அவைலபிள். டே சீரம் அண்ட் நைட் சீரம் அவைலபிள். ஸோ அதை ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் போடலாம். ஆர்டர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு டைரெக்டாக டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம நிறுவனம் வந்து அந்த விஷயத்தையும் நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வெறும் ஸ்கின் கேரோட சேர்ந்து நம்மளுடைய நியூட்ரி சார்ஜை சேர்த்து எடுக்கணும். சேர்த்து எடுத்தீங்கன்னா இன்னும் வந்து பெட்டர் ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ நியூட்ரி சார்ஜில் நம்ம ரெகுலராக உபயோகப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸாக இருந்தீங்கன்னா மேன் அண்ட் ஒமேகா, அதுக்கப்புறம் காமா ஒரிஜினல் அண்ட் ப்ரோட்டீன். இது நாளும் வந்து தொடர்ச்சியாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருந்த பொலிவு கிடைக்கும். நம்மளோட இன்னர் ஆர்கன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இன்னர் ஆர்கன் ஹெல்த்தியாக என்ன ஆகும்னா வெளியே இருக்க தோற்றம் ரொம்ப இளமையான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உறுப்புகள் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியே இருக்கிற நம்மளுடைய தோற்றமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து மேன் டேப்லெட்டு, அதுக்கப்புறம் வெஜ் ஒமேகா, காமா ஒரிஜினல் அண்ட் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன்ல நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. எந்த ப்ரோட்டீனாலும் யூஸ் பண்ணலாம். டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரோன்னு ஒன்று இருக்கு. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. இதே லேடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெனோபாஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உமன் டேப்லெட்டு, அதே வெஜ் ஒமேகா, காமா ஒரிஜினல் அண்ட் ப்ரோட்டீன், ஸ்ட்ராபெரி ப்ரோட்டீன், சாக்லேட் ப்ரோட்டீன், அப்புறம் கேசர் பிஸ்தா, இந்த மாதிரி எல்லா ப்ரோட்டீனும் இருக்கு. ஸோ இது அன்றாடம் உள்ளுக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உள்ள இருந்து கிடைக்க க்ளோவும் கிடைக்கும். இந்த சீரம்னால யூஸ் பண்ணக்கூடிய அந்த அத்தனை ஒரு நல்ல விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுல கிடைக்கும். ஸோ நம்ம முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த பொருளை பத்தி நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கான நம்மளுடைய அதுக்கு தகுதியான ஆளா நம்ம மாறுவோம். அதுக்கு சரிங்களா? நம்ம இதை உபயோகப்படுத்தாம நம்ம யார்ட்டையும் போய் நம்ம பேசும்போது என்ன ஆகும்னா அதனுடைய அந்த நம்ம கண்ணை பார்த்தே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவர் ஏதோ நம்ம கிட்ட விற்க வந்தது மட்டும் தான் பேசுறாருன்னு. ஸோ அப்போ உபயோகப்படுத்திட்டு பேசுங்க, நீங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை. சரிங்களா? அவங்க கண்ணில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்றேங்க நல்லா இருக்கு.
ஆமாங்க நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த செல்ஃப் யூஸ்ல இருக்கு. ஸோ 100% செல்ஃப் யூஸ் பண்ணுங்க. நாட் ஓன்லி இந்த சீரம் மட்டும் இல்ல, எல்லா ப்ராடக்ட்டும் செல்ஃப் யூஸ் பண்ணணும். நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு அதே மாறிடும். ஏன்னா நம்ம வந்து செல்ஃப் யூஸ் பண்ணவும் நிறைய நம்மளை பார்த்து கேட்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ எஸ், நம்ம சுகுமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா சீரம் 6 நம்பர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கம்பெனி வந்து நிறைய அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் வந்து இப்போ ஃப்ரீ ப்ராடக்ட் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு இப்போ. ஸோ அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டை எல்லாரும் கொஞ்சம் நம்ம டீம்ல பார்த்து எல்லாரும் அவைல் பண்ணிக்கோங்க அதை. ஏன்னா பில் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயமும் நம்ம கம்பெனி இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. நியூட்ரி சார்ஜ் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் இதில் வந்து இந்த சீரம் பற்றிய ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இன்னும் தெளிவு வேணும்னா உபயோகப்படுத்தாதவங்க அதை உபயோகப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். ஜெயார்சியம், குடார்சியம் அண்ட் வாழ்க ஆர்சியம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்துக்கள் தலைமுறை. எஸ், வாழ்த்து வருவது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். நன்றி சார். சார் மிக சிறப்பு, அற்புதம். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க சாருக்கு. ஒரு தேசியத்தை எந்த அளவுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அருமையா எடுத்து மிக சிறப்பாக தேசியரை மட்டுமல்ல நைட்சியத்தையும் வந்து சொல்லி முடிச்சாரு. அதை எப்படி பயன்படுத்தணும், இதோட சேர்த்து பயன்படுத்தணும், அதுல இருக்கிற இன்கிரிடியன்ஸ் என்ன, நன்மை என்ன, எல்லாவற்றையும் சிறப்பா கம்பெனி என்ன பண்ணியிருக்குது எல்லாமே அருமையா சொல்லி முடிச்சிருக்காரு. வாங்கண்ணா ஆவடி மீசு சும்மாண்ணா. அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். உண்மையிலே இன்னைக்கு எம்பரால்டு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். விசில் கண்ணன் நான் அன்பாக வைத்த பெயர். இன்னைக்கு இந்த எம்பரால்டு சார் வந்து எவ்வளோ இளமையா, எவ்வளோ அழகா, எவ்வளோ சுறுசுறுப்பா, எவ்வளோ சூப்பரா ஆக்டிவ்ன்றது அவரோட. நான் தான் சின்ன பையன் மாதிரி ஆக்டிவா இருக்கேன்னா அவர் என்னை விட ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அந்த முகப்பொலிவுன்றது அவர்கிட்ட பார்க்கலாம். முதல்ல இருந்த முகத்தை பாருங்க, இப்ப இருக்கிற பொலிவை பாருங்க. அது என்னென்ன யூஸ் பண்றாரோ பர்சனலா அவர் நிறைய எல்லாத்தையும் யூஸ் பண்றாரு தெரியுங்க. அதனாலதான் அவர் எமரால்டா இருக்காரு. இதை தாண்டி இவ்வளவு ஜூம் மீட்டிங் நடத்துறாருன்னா அவருடைய மனசுல எண்ணங்கள் எல்லாம் வளரணும், எல்லாம் ஜெயிக்கணும், எல்லாம் நல்லா வளரணும் எண்ணத்துல அவர் வந்து எது நடந்தாலும், சுனாமி வந்தாலும், புயல் வந்தாலும், வெள்ளம் வந்தாலும் என்னுடைய ஜூம் மீட்டிங் நடத்த மாட்டேயா, நான் போற பக்கத்து 5 வருஷம் இல்ல 10 வருஷம் கூட நடத்துவேன். அந்த எண்ணத்துல வெளித்தொடர்ந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் தெளிய வைக்கிறார். அதை தாண்டி நம்ம ஜெகதீஷ் சார் எப்போ கூப்பிட்டாலும் ரெக்கார்டிங் பண்றது உண்மையிலே அருமையான ஒரு மாமனிதர். அவருக்கு இந்த நேரத்துல ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்ம ஜெகதீஷன் சாருக்கு. நம்ம எமரால்டு சாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு ஒரு தலைவர் அமைகிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நல்ல மனைவி அமைவது கஷ்டம், நல்ல நண்பர்கள் அமைது கஷ்டம், நல்ல லீடர் கிடைக்கிறது கஷ்டம். இந்த நேரத்துல அருமையான ஒரு எமரால்டு சார் லீடர் கிடைச்சிருக்காருன்னா அவளை வந்து அவர் பாராட்ட வேண்டியது தான். இன்னைக்கு எங்களுடைய அப்ளைன் அனைவருமே சூப்பர், ஏபிகளும் சூப்பர், அனைவருக்கும் நன்றி. அவ்வளவு அருமையான ஒரு விஷயம். எல்லாமே நம்ம ஆர்சிஎம் இருக்கிற குடும்பத்துல இருந்து எம்டில இருந்து எல்லாமே அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ற கெப்பாசிட்டி நம்ம கிட்ட தான் இருக்கணும். என் பேர் ஆவடி மீசை சும்மா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வேதராஜ் சாரை ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே எங்க குருநாதர் வந்து குணா சார் தான் லவ் பண்ணேன். இப்ப வேதராஜ் சாரை லவ் பண்ண வைக்க ஆசைப்படுறேன். லவ் பண்றேன் என்னன்னா அவருக்கு பேர் வச்சது நான் தான் வெங்கலக்குரல் வேதராஜன் பேர் வச்சேன். இன்னைக்கு மீட்டிங்ல பாருங்க, அந்த வெங்கலக்குரல் வேதராஜன் பேருக்கு தகுந்த மாதிரி வெங்கலக்குரல் மாதிரி அழகா தமிழ பொறுமையா அழகா அடக்கமா சொல்லி எடுத்து போறாரு. புரியாதவனுக்கு கூட அமைதியா புரிய வைக்கிற ஒரே மனிதர் நம்மளோட வெங்கலக்குரல் வேதராஜன் தான். பாருங்க, அந்த தமிழ் தத்துவத்தை பேசும்போது ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு. அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் மேல. என்னன்னா அவர் நடக்கிற நடையில இருந்து அந்த பேக்கெட்டுக்குள்ள 2 கையை உள்ள போட்டுருவாரு. போட்டு அந்த ஸ்லோவா அப்படியே ஒரு ஜென்ரல் மேனேஜர் மாதிரி சுத்தி பெரிய 10,000 பேர் வேலை செய்யற கம்பெனி சுத்தி வர மாதிரி வருவார். ஆனா அவ்வளவு டேலண்ட் நம்ம வேதராஜ் சாருக்கு. அவர் இன்னும் பெரிய லெவல்ல சாதிச்சு பண்ணணுன்ற எதுக்கு இந்த விஷயத்த அவர்கிட்ட பாராட்டுறேன்னா, நேற்று கூட எதிர்பாராத விதமா நான் வந்து என்னோட கஸ்டமர் வாங்க எப்போன்னா அந்த நேரம் அதிர்ஷ்டம் கரெக்டா வேதராஜ் சார் இருக்காரு. அவங்க தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க. நேற்று வந்து அந்த ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுறேன் சார், காமராஜ் சார் கோச்சிக்காதீங்க. நான் ஒரு மனுஷனை வாழ்த்துறதுக்கு நேரம் கிடைக்கும் போது நான் வாழ்த்த முடியும், கிடைக்கல அந்த நேரத்தை யூஸ் பண்ண முடியாது. இதை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில. அந்த வேலை சார் அங்கே உட்காந்து எங்கள் டீம் எல்லாம் வந்து உட்காரும் போது நாங்கள் 5 பேர் உட்காந்துருந்தோம். அந்த ஒவ்வொரு பொருளும் டிஃப்ரென்ஸு அந்த டிவியில் போட்டு காட்டும் போது அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த வேல்யூவேஷன் டிஃப்ரென்ஸ், என்னென்ன பொருள் என்னென்ன விலை என்னன்னு சொல்லிட்டு போட்டு காட்டும் போது, அதே மாதிரி எப்படி வருமானம் சம்பாதிக்கிறது என்ன பண்ண சொல்லிட்டு போட்டு காட்டும் போது
அவ்வளவு அருமையா தெல்ல தெளிவா செமையா ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்தாரு கிளாஸ். அவரு அந்த கிளாஸ்ல வந்து நம்ம ரவி சார் டீம், அவர் ரவி சார் வந்து பண்ணுவார். அது ஒரு பக்கம். இவர் பண்ண விஷயம் பார்த்தா நேத்து அதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்க, நேத்தே அந்த பிளானை பார்த்துட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நேத்து 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 1000 ரூபாய்க்கு ஜாயின் பண்ண போறாங்க. சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி வேதராஜன் சார். அந்த நன்றி நன்றி சார், நன்றி. நன்றி வேற சார். ரொம்ப அழகா எதுக்குன்னா அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணார். இன்னைக்கு இந்த சீரத்தை பத்தி பேசுறாரு. உண்மையிலே நான் இன்னும் யூஸ் பண்ணல. நான் ஓப்பனா பேசுறேன். நான் இப்ப போய் பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காது. நான் சீரம் யூஸ் பண்ணல. அதை வந்து இப்போ கொடுக்கும்போது அவங்க எல்லாரும் சொல்லி இன்னும் கேட்கறாங்க. அதனால ஒரு 6 சீரம் அதை சேல்ஸ் பண்ணி இன்னும் நிறைய சீரம் சேல்ஸ் பண்ணி வாப்போம். எதுக்குன்னா அந்த சொல்லி கொடுக்குற வாத்தியாரும் அந்த கேட்கிற ஸ்டூடெண்ட்டும் ஒரு மனதோட அதை நிலைப்படுத்தி கரெக்டா கவனிச்சாங்களே ஈஸியா சேல்ஸ் பண்ணிடலாம். சேல்ஸ்ன்றது ரொம்ப ஈஸி, கஷ்டமே இல்லை. ஆனா கஷ்டம் இருக்குது. அதை ஈஸியா சேர்த்து எப்படி, அதுக்கு நான் சொல்லி தரத்துக்கு நான் இருக்கிற வேற எல்லாமே இருக்காங்க. அதனால வந்து தயவு செய்து ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்ல கலந்து உங்க டீம் எடுத்துவாங்க. இன்னைக்கு பாருங்க சீரத்தை பேசும்போது எவ்வளவு விஷயத்த புட்டு 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 அப்படியே லைனா வைக்கிறாரு. அப்ப அவர் எவ்வளவு மைண்ட்ல ஏத்தி அந்த இடத்த படிச்சு செய்யறாருன்னா, அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜூம் மீட்டிங்கு இத்தனை மாசம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா நம்ம எமரால் சார் கஷ்டம் அவரை பத்தி தான் அவருக்கு தான் தெரியும். இந்த ஜூம் மீட்டிங் ரிசல்ட் ரெக்கார்டு பண்றாருன்னா நம்ம ஜெகதீஷ் சாருக்கு தான் தெரியும். இதை பேசுறதுக்கு தயார் பண்றாரு பாத்தீங்களா முன்னாடி இதெல்லாம் பண்ணி பண்ண பிளான். அப்ப அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஒரு டிவில கூட விஜேன்னு இருப்பான், வீடியோ ஜாக்கின்னுவான். ஒரு நிகழ்ச்சி போற முன்னாடி அவ பார்த்து படிச்சு பண்ணி எல்லாம் மனப்படம் பண்ணி தான் அந்த டேக் எடுப்பாங்க. டேக் எடுத்து அதை கட் பண்ணி என்ன பண்ணி பண்ணி தான் போடும். ஆனா இன்னைக்கு லைவ்லயே வந்து வேதராஜ் சார் பேசுறாருன்னா செம டேலண்டான பர்சன். உண்மையில இந்த மாதிரி ஆளுங்க நம்ம இருந்தா இந்தியால உலகப்புள்ள பிசினஸ் பண்ணலாம். இதனால இன்னைக்கு மீட்டிங்ல கலந்து கொண்ட அனைவருக்கும், என்னுடைய எமரால்ட் ஐயா அவர்களுக்கும், ஜெகதீஷருக்கும் நான் அன்பாக வைத்த வெங்கலக்குற வேதராஜ ஐயா அவர்களுக்கும், என்னோட அப்ளைனுக்கும் ஏபிக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஜெய் ஆர்சியம், குட் ஆர்சியம், ஆவடி மீசை சும்மா ஸ்டார்ட் பண்ணிடும். ஜெய் ஆர்சியம், சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். நன்றி 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 சார். வாழ்த்துக்கள். வாங்க ஆக்டிவிட்டி ஸ்டார்ஸ். நரேன் கமிங் வந்துட்டேன். வேதா வண்டர்ஃபுல், கீப் இட் அப். சொன்ன மாதிரி எமரல்ட் சார் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண வச்சு நம்ம 25 பேர் 30 பேர்ன்றல நமக்கெல்லாம் யூஸ்ஃபுல். நம்ம மேல நிறைய பேருக்கு பரப்பி விடுவோம் இந்த செய்தியை. ஓகே, என்னன்னா வேதா வந்து நல்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. கண்டிப்பா இது வந்து அந்த கருவளையத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றது எனக்கு ரொம்ப அதை பத்தி முதல்ல தெரியாது. பட் கருவளையத்துக்கு யூஸ் ஆகுதுன்றது வெரி யூஸ்ஃபுல். ஆனா இது அப்ளை பண்றது டே டைம்ன்றது அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அது அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல மேக்கப் போடலாமா? கிரீமோ பவுடரோ போட்டுட்டு வெளில போலாமா? கண்டிப்பா அது போடுறது தான். டே டைம்ல உள்ள சீரம் வந்து யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் மேக்கப் நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதை இமீடியட்டா எல்லாமே போடலாம். அதுல வந்து கம்பேக்ட் பவுடர் போடலாம், பிபி கிரீம் போடலாம், எதை வேணாலும் நீங்க மேல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம். ஏன்னா இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர்ல ஸ்கின்னுக்குள்ள வந்து பெனிட்ரேட் ஆயிடாது அந்த சீரம். ஓகே. அதுக்கு மேல நீங்க வந்து மத்த மேக்கப் எல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நான் வெளியே காமினா ஒரு 1/2 அன் ஹவர் to 1 hour before இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். இல்ல குளிச்சு முடிஞ்ச உடனே இதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், சூப்பர். நன்றி. சாரி, ஹலோ மிஸ்டர், ஒரு கால் வந்துச்சு நடுவுல, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸலண்ட் வேதா, வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் மீசை இருக்காச்சு அவர் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். மீசை தான் முக்காவாசி இருக்குது. ஸோ அந்த கேப்ல கரெக்டா யூஸ் பண்ணுன்றது. கீப் இட் அப் மீசை, எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணி யூஸ் பண்றீங்க, சேல்ஸ் பண்றீங்க. கீப் இட் அப். தேங்க்யூ வேதா, வண்டர்ஃபுல். தேங்க்யூ நிறைய. ஓகே, நன்றி சார். எஸ், தேங்க்யூ. வாங்க திருவண்ணாமலை நெடுஞ்செழியன் சார். வணக்கம். வேதராஜ் சார் வந்து உண்மையிலேயே புரியாதவங்களுக்கு புரிய வச்சு அதை பேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் கூட பண்ண வைக்கிற மாதிரி நல்லா தெளிவா சூப்பரா பேசிக்கிறாங்க சார். உண்மை அருமையான பாராட்டு சார். சாருக்கு ஒரு பாராட்டுகள். நன்றி சார். சூப்பரா நல்லா பேசிக்கிறீங்க.
உண்மையிலே வாழ்க ஆர்சிஎம், வாழ்க நம்ம இது வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். நன்றி. நன்றி, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நன்றி வேடராஜன் சார், மிக சிறப்பு. நண்பர்களே, இன்றைய கூட்டம் உள்ளபடியே நான் சொன்ன மாதிரி ஒரு சிறப்பான கூட்டமாக அமைஞ்சது. ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ல அவர் எல்லாவற்றையும் இன்னும் டவுட் எல்லாம் போய் நம்ம அது வந்து தெரிஞ்சுட்டு வந்து மக்களுக்கு சொல்லுவதில் இந்த ஆர்வலர். நீங்க ஆர்வமா கேட்டா போதும், நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும். நம்ம தனிச்சு கேட்க டீமோடு கேட்கறது நல்லது. தொடர் ஜூம் பங்கெடுங்க. உங்க எல்லாரையும் நான் இந்த கூட்டத்துல இன்வைட் பண்ணிடுறேன். எல்லாரும் ஜேஆர்சி விஷயத்துக்கு வெளியே போயிடலாம். ஜெயர்சியம், குட் ஆர்சியம். சூப்பர். டுடே ப்ரோக்ராம் சூப்பரோ சூப்பர். ஜெய்ஹிந்த் ஜெய் சார். ஆர்சிஎம், ஜெயர்சியம். குட் சேர்ந்து ஆர்சிஎம். செய்வோம், சேர்ந்து வெல்லும். ஜெகதீசன் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ், ஸ்பெஷல் தேங்க்ஸ், ஸ்பெஷல் தேங்க்ஸ். எமரால்டா சாருக்கு தேங்க்ஸ், தேங்க்ஸ், தேங்க்ஸ். வேதராஜ் சார் ஜெகதீன் தேங்க்ஸ். சார் ரெக்கார்டிங் கலந்த அனுப்பி விடுங்க. அனைவருக்கும் இன்னைக்கு மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். அன்புடன் ஆவடி மிஸ் சுகுமார். ஜேஆர்சி.